சரிங்க. வெரி குட் மார்னிங். ஸோ பிரதர் என்டர்டெயின்மென்ட் சார்பாக உங்க எல்லாரையும் நான் மனமார வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போற டெமோல வந்து என்ன அப்படின்னா, we are going to see about பேப்பர் 1 எஸ்ஏ அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி. இது ரெண்டுத்த பத்தியும் இன்னைக்கு பார்க்க போறோம். பட் த இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ், இது வந்து எப்படின்னா ஒரு இதுக்காக மட்டும் தனியா பார்க்கிறது வந்து கிடையாதுங்க. ஆக்சுவலா திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த என்டையர் சீரீஸ். பட் இதுல என்னன்னா, இந்த பேப்பர்ஸ்க்கு நாங்க தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு டெமோ கிளாஸ்ங்கிறது ஜென்ரலி கொஞ்சம் ரேரா தான் நடத்துவாங்க மற்ற எல்லா இடத்துலயுமே. இதை ஒரு சப்ஜெக்டா எடுத்து கன்சிடர் பண்ணி செப்பரேட்டா நடத்துறதும் கொஞ்சம் ரேர் தான். பட் வி ஆர் பிளானிங் டு டூ திஸ். ஏற்கனவே 2 பேட்ச்க்கு இதை வந்து 3 பேட்ச்க்கு வந்து இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கோம். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ 1 minute ப்ளீஸ். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் பாருங்க. ரைட். ஸோ எஸ்ஏ பத்தியும் பேப்பர் 4ல இருக்கக்கூடிய GS3 பேப்பருக்கு அதுல இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிற 2 காம்பனண்ட்டை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த டெமோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இன்டர்னல் செக்யூரிட்டியை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் செகண்ட் ஹாஃப்ல நம்ம இந்த எஸ்ஏ பத்தின டெமோவை பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி இன் அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் அதெல்லாம் இருக்கும். பட் 1 minute ப்ளீஸ். யா, இன்டர்னல் செக்யூரிட்டி. ஸோ முதல்ல இந்த இன்டர்னல் செக்யூரிட்டிங்கிறது என்ன, இதை பத்தி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெமோல வந்து மீட் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் ஒர்க்கே வந்து என்னன்னா சிலபஸை கவர் பண்ணதுதான். சிலபஸ்ல முதல்ல என்ன இருக்கு, நம்மள்ட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி செக்மெண்ட் வந்து ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா. இந்த சேம் வே வி ஆர் நவ் கோயிங் டு see the சிலபஸ். சிலபஸ்ல எஸ்ஏக்கும் சரி இன்டர்னல் செக்யூரிட்டிக்கும் சரி என்ன ஸ்கோப் இருக்குன்னு பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டியை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டெமோவா சூஸ் பண்ணதுனால கம்பல்சரிலி we will start with internal security. Okay, ஒரே நிமிஷம். Everybody please give your attention towards the screen. 1 minute please. Yep. So I believe the screen is visible. தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க லாஸ்ட் இயருடைய நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் ஸ்கீம் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன், அதுல ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நல்லா பாருங்களேன், ப்ரிலிம்ஸ்ல இது வந்து இந்த ஸ்கீம்லயே பாத்தீங்கன்னா ஜென்ரலி இந்த 200 பேப்பர்ஸ் 200 மார்க்ஸ் ஈச்க்கு இருக்கும், 2 பேப்பர் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஓகே, ப்ரிலிம்ஸ் இஸ் ஃபைன். மெயின்ஸை பொறுத்த அளவுக்கு குவாலிஃபைங் பேப்பர் ஏ, குவாலிஃபைங் பேப்பர் பின்னு 2 பேப்பர் இருக்கும். இது ரெண்டும் எப்படின்னா, நீங்க வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 மெயின்ஸ் பேப்பரையும் எழுதிட்டு இந்த 2 குவாலிஃபைங் பேப்பரையும் சேர்த்து தான் எழுதுவீங்க. 9 பேப்பர் எழுதிருப்பீங்க. பட் இந்த 2+7, அதே இந்த 7A வந்து பாத்தீங்கன்னா 5 மெயின்ஸ் பேப்பர், 2 ஆப்ஷனல் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 5 GS பேப்பர்ஸ் அண்ட் 2 ஆப்ஷனல் பேப்பர் மாதிரி பிரிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்னா தான் எழுதுவீங்க. எழுதிட்டு பேப்பர் திருத்தும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 பேப்பர் திருத்துவாங்க. இந்த பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல குவாலிஃபைடு, செகண்ட் பேப்பர்ல குவாலிஃபைடுனா தான் இந்த ரிமைனிங் 7 பேப்பரை கரெக்ஷனே பண்ணுவாங்க. இதுல 1 குவாலிஃபைடு இன்னொன்னு நாட் குவாலிஃபைடு அப்படின்னா இந்த 7 பேப்பர் நீங்க கஷ்டப்பட்டு எழுதியிருந்தாலும் கிடையாது. ஸோ இதை திருத்தினதுக்கு பின்னாடி உங்களை இந்த 7 பேப்பர் எழுதலாம் சொல்ல மாட்டாங்க. சிம்பிளி எல்லாத்தையும் ஒன்னா தான் எழுதிட்டு கடைசியில தான் டிசைட் பண்ணுவாங்க. எனிவே ஆல் ஆஃப் திஸ் இஸ் ஃபைன். இப்போ இதுல பாத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர்ஸ் டு பி கவுண்டட் ஃபார் மெரிட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுல தான் எஸ்ஏ பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் தென் ஜெனரல் ஸ்டடிஸ் 1, இந்தியன் ஹெரிடேஜ், கல்ச்சர், ஜியோகிராஃபி அதெல்லாம் இருக்கா. ரைட். பேப்பர் 4 வந்து பாருங்க, நான் ஹைலைட் பண்ணிருக்கிற ஏரியாவை பாருங்க. பேப்பர் 4 ஜெனரல் ஸ்டடிஸ் 3. இதுல டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தவிர்த்து செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா. இதுதான் நம்ம சப்ஜெக்டுடைய கோர். இப்ப ரொம்ப டீடைல்டான ஸ்டடிஸ்ல இதை பார்க்கணும், டீடைல்டான சிலபஸ்ல இதை பார்க்கணும் அப்படின்னா டேக் a look at this. இதே நோட்டிபிகேஷனை நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த ப்ரிலிம்ஸ்க்கான ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்ல ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கான அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு காமிச்ச மாதிரி இந்த சேம் வே ஐம் கோயிங் டு ஷோ யூ. நம்ம இதுல பார்த்தோம் பேப்பர் 3 GS4, சாரி பேப்பர் 4 GS3. 1 second ப்ளீஸ். ஐ திங்க் ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 minute. கொஞ்சம் ஸ்லோவா தான் ப்ரொஜெக்ட் ஆகுது, ஸோ கைண்ட்லி பேர் வித் மீ. Everyone please wait for a second. I'm trying to fix this thing.
ரைட். ஸோ பேப்பர் 4 GS3 இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஷார்ட் சிலபஸ்ல பார்த்த மாதிரி டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி அப்படின்ற அந்த ஒரு வேர்டு, அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். பட் இதோட டீடைல்டு சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா எல்லாருமே வந்து இந்த லிங்கேஜஸ் பிட்வீன் எக்ஸ்ட்ரீமிசம் இங்கதான் கிளியரா பாத்தீங்கன்னா செக்யூரிட்டின்ற ஏரியா ஆரம்பிக்குதுன்னு நினைப்பாங்க. பட் இங்கே ஆரம்பிச்சிருது. அவேர்னஸ் இந்த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஐடி, ஸ்பேஸ், கம்ப்யூட்டர்ஸ். இங்கே பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் இருக்கு, அட் த சேம் டைம் செக்யூரிட்டி அப்படின்ற காம்பனண்ட்டும் இங்க இருந்தே ஆரம்பிச்சிருது. ரைட். அதுக்கு பின்னாடி பாருங்க லிங்கேஜஸ் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம், ரோல் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டேட் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இன் கிரியேட்டிங் சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி. Challenges to the internal security through communication networks, role of media, social media னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க, social networking sites அப்படின்ட்டு. This is very very important. சரிங்களா? In internal security challenges, basics of cyber security, money laundering and its prevention. So internal security okay, அடுத்த பேஜ்லயும் பார்ப்போம். கொஞ்சம் இருக்கணும் கொஞ்சம் சிலபஸ். Security challenges and their management in border areas. Linkages of organized crime with terrorism, various security forces and agencies and their mandate. ரைட். இவ்வளவுதாங்க சிலபஸ் அப்படிங்கிற வகையில பாத்தீங்கன்னா இதுதான் சிலபஸ்னா இவ்வளவுதான். பட் இந்த சிலபஸையே வந்து ரொம்ப டீடைல்டாவும் ரொம்ப எக்ஸ்டென்சிவாவும் நடத்துவோம். அதுல என்னென்னலாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ரைட். ஒன்ஸ் அகைன் just a second please. ரைட். ஸோ இப்போ சிலபஸ் என்ன அப்படின்றத ஒரு சைட் பார்த்துட்டோம். ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணணும், இதுக்கு வந்து 250 மார்க்ஸ் அப்படிங்கறத, அதாவது மொத்த GS3 பேப்பர் 4க்கு வந்து 250 மார்க்ஸ், தட்ஸ் ஓகே. பட் அதுல நம்மளோட இன்டர்னல் செக்யூரிட்டியோட ஷேர் என்ன அண்ட் இதுல எப்படி இன்டர்னல் எக்ஸ்டர்னல்ங்கிறதெல்லாம் பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே பார்க்கலாம். ஆல்ரைட். முதல்ல GS3 இன்டர்னல் செக்யூரிட்டி இந்த பேப்பரை எப்படி அப்ரோச் பண்றது. பேப்பர் 4 ஜெனரல் ஸ்டடிஸ் 3 இன்டர்னல் செக்யூரிட்டி. இப்ப முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா 12.5 மார்க்ஸ் 20 கொஸ்டின்ஸ்ங்கிற மாதிரி இருந்துச்சு டோட்டலா 250 மார்க்ஸுக்கு. இப்ப சமீபத்துல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா 10 மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் வருது அண்ட் 15 மார்க் கொஸ்டின் 10 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ டோட்டலி 150 மார்க்ஸ் இதுக்கு, 100 மார்க்ஸ் அதுக்கு, அண்ட் இன் டோட்டல் இட் இஸ் கோயிங் டு பி 250 மார்க்ஸ். ரைட். ஸோ இதுல வந்து செக்யூரிட்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 50ல இருந்து 75 மார்க்ஸ் வருதுங்க. இது ரொம்ப ஒரு சிக்னிபிகண்டான ரேஷியோ. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிலபஸ் டைட்டில்ஸ்ல எக்ஸ்டெண்டட் சிலபஸ்லயும் சரி, ஷார்ட்டா கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ்லயும் சரி, ரெண்டுத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எல்லா சப்ஜெக்ட்ஸும் கிடைக்கிற ரேஷியோவை விட இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற ஏரியா கிடைக்கக்கூடிய ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தி. இதுல எப்படின்னா ஒரு 5 டாபிக் இருக்குன்னா அதுல ஒரு 2 டாபிக் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், இல்ல சாய்ஸ்ல விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே நமக்கு கிடையாது. ரைட். ஸோ ஒரு லிமிட்டட் சிலபஸ், ஒரு லிமிட்டட் ஏரியால நமக்குன்னு கொடுத்துருக்கப்பட்டிருக்கிற கிளியர் பவுண்டரிஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அப்படின்னா பவுண்டரிஸ் சின்னதுதான், இல்ல கொஞ்சம் மீடியம் சைஸ்னு கூட நீங்க வச்சுக்கலாம், அது தட்ஸ் அப் டு யூ. ஆனால் அந்த பவுண்டரிக்குள்ள இருந்து மட்டும்தான் கொஸ்டின் வரும், அதை தாண்டி வெளில வர்றதுக்கு ஒன்றும் வேற பாசிபிலிட்டியே கிடையாது. மேபி அப்படி வந்தா ஒரே ஒரு கொஸ்டின் வரலாம். ரைட்டுங்களா? இப்ப மொத்தமா வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அந்த 5 கொஸ்டின்ல ஒரே ஒரு கொஸ்டின் வேணா அந்த மாதிரி கண்ணாப்னான் ட்விஸ்ட் வச்சுலாம் வரலாமே தவிர ரிமைனிங் 4 கொஸ்டின் நீங்க என்ன செய்யலாம், ரொம்ப சாலிடா ஈஸியா எழுதிடலாம். ரைட். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய இந்த 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 மீடியம் சைஸ்டு பவுண்டரிஸ்க்கு வந்து என்னென்ன பண்ணணும், படிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து படிக்கணும். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ஆர் ஸ்டாட்டிக் லிட்ரேச்சர் அப்படின்னு இருக்கக்கூடியது. இந்த ஸ்டாட்டிக் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. இந்த கவர்மெண்ட் வெப்சைட்ஸ், நிறைய கவர்மெண்டோடைய வெப்சைட்ஸ் அண்ட் இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டஃப். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஃபார் தி இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. இதுக்குன்னு சொல்லி ஒரு 2 ரெஃபரன்ஸ் புக் இருக்கு, பட் ஒன்னே வந்து இட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் புக்கை கண்டிப்பா படிக்கணும். அண்ட் எல்லாத்துக்கும் மேல கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் மூவ்ஸ் பை த கவர்மெண்ட்ஸ். இதை வந்து கவர்மெண்ட்ஸ் ஸ்டேட் லெவல்லையும் சரி, இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா இன்டர்னல் செக்யூரிட்டியில உங்களுக்கு வந்து தியரி தெரியல அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறது பிரயோஜனம் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு அப்பப்போ ஐசோலேட்டடா சில ஈவெண்ட்ஸ் மனசுல பதியுமே தவிர இன்டர்னல் செக்யூரிட்டியை பொறுத்த அளவுக்கு, பட் இட் ஒன்ட் ஹெல்ப் யூ இன் த லாங் ரன். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ரொம்ப கிளியரா ஸ்டாட்டிக் நாலேஜ் அப்படின்றது இருக்கணும். அந்த பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டா தெரிஞ்சிருந்தாதான் there is a purpose for studying the current affairs. சரிங்களா?
ஸோ இதெல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு நீங்க படிக்கும்போது 3 விஷயத்த படிக்கணும். அதாவது இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நீங்க படிக்கணும். பட் அதர் தேன் தட் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, அதோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அண்ட் அதோடைய ப்ராபபிள் ஃபியூச்சர் கோர்ஸ், வாட் இஸ் லைக்லி அவுட்கம்ங்கிற மாதிரி. இப்போ காஷ்மீர் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறீங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதோட பிரசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அதோட ஃபியூச்சர் கோர்ஸ் எப்படி இருக்கலாம். இந்த 3 மேட்டரையும் நீங்க மனசுல வச்சிருக்கணும், வித் ஆர் வித்வுட் சஜஷன்ஸ், பட் ப்ரிஃபரபிளி வித் சஜஷன்ஸ். உங்களுக்கு இது எல்லாத்துலயுமே ஒரு சஜஷன் சொல்ற அளவுக்கு கண்டென்ட் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த பேப்பரை வந்து நீங்க அப்ரோச் பண்ற விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட்? 1 minute. இப்ப இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் 4 GS3ல இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிற காம்பனண்ட்டுக்கு என்னென்ன முக்கியத்துவம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுல பாருங்க 2014 5 கொஸ்டின் ஸ்ட்ரைட்டா கேட்டிருந்தாங்க, 62.5 மார்க்ஸ். அப்போ வந்து 12.5 மார்க் கொஸ்டின்ஸ் மார்க் பர் கொஸ்டின்ங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1/4 ஆஃப் தி பேப்பர் வெறும் இன்டர்னல் செக்யூரிட்டி மட்டுமே இருந்துச்சு. 1/4 ஆஃப் தி பேப்பருங்க, தட்ஸ் அ பிக் திங், தட்ஸ் அ வெரி பிக் திங் ஆக்சுவலி. அதுக்கு பிறகு 2015 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 30% ஆஃப் தி பேப்பர் வந்து இதுதான் இன்டர்னல் செக்யூரிட்டி தான். பட் 2016, 17, 18, 19, 20 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 20%, தட் இஸ் 1/5 ஆஃப் தி பேப்பர். இது எழுதிட்டீங்கன்னா 1/5 ஆஃப் தி பேப்பர் நம்ம சப்ஜெக்ட் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி நீங்க கான்ஃபிடென்ட்டா போலாம். நிச்சயமா 4 கொஸ்டின் கேட்கறாங்க. 4 கொஸ்டின் மெயின்ஸ்ல வந்து உங்களுக்கு லிமிட்டடான ஏரியால இருந்து வருதுன்னா உண்மையிலேயே அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். சம்பந்தமே இல்லாம எங்க இருந்து வேணா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம they are giving you an easy boundary and within it they are asking slightly difficult questions. Okay, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இது வரைக்கும் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். 1 by 1 we will see. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, சரி இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம், வாட் இஸ் திஸ் அண்ட் வாட் இஸ் தட்ங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? அப்ப இதுல நம்ம பார்க்க போற ப்ரையாரிட்டி ஏரியாஸ் என்ன, அதாவது எந்தெந்த மாதிரியான ஏரியாஸை we will be dealing with. லைக் இப்போ இதோடைய டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் மாதிரின்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு புக் வாங்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் படிப்பீங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டி சப்ஜெக்ட்ல என்னென்ன டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் which ஏரியாஸ் will be focusing அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, one minute. Yeah. So priority areas or areas of focus அப்படின்னு வச்சுப்போமே. எங்கெல்லாம் இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி கிளாஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில டெர்மினாலஜிஸை நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். பேப்பர் 4 GS3. அப்ப இதுல டெர்மினாலஜிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, முதல்ல இன்டர்னல் வர்சஸ் எக்ஸ்டர்னல். இன்டர்னல் செக்யூரிட்டிங்கிறது என்ன, எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்ன, முதல்ல இதுக்கு நடுவில் உள்ள டிஃபரன்ஸை வந்து we will see. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த டெர்மினாலஜிஸ்ங்கிறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஐடியாலஜிஸ் அப்படின்றதும் வந்துடும். ஐடியாலஜிஸ்ங்கிறது என்னன்னா பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் அண்ட் எக்கனாமிக் ஐடியாலஜிஸ். இது வந்து ஒரு ஜெனரல் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து கம்யூனிசம், கேபிட்டலிசம், இதுக்குரிய பொலிட்டிக்கல் டெஃபினேஷன் அண்ட் எக்கனாமிக் டெஃபினேஷன் எல்லாத்தையுமே பார்ப்போம். அண்ட் சோஷியலிசம். இது 3 உலகத்துல எங்கெங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணப்பட்டு வருது அண்ட் வாட் ஆர் ஆல் தி கான்சிக்வன்சஸ் ஃபார் இட்ங்கிற மாதிரி அந்த ஐடியாலஜிஸ், டெர்மினாலஜிஸ் இதுவே நமக்கு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 1 to 1.5 கிளாஸ் வரைக்கும் இட் வில் ஆக்குபை. சரிங்களா? செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பிரஸிங் மேட்டர்ஸ். இப்ப நான் இது சொல்லியிருக்கிறது எதுக்கு அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரோ கிளாஸ் மாதிரின்னு வச்சுங்களேன். இப்ப டெமோ நம்ம எடுக்கிறோம் அது வேற, பட் இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபார் இன்டர்னல் செக்யூரிட்டிங்கிற மாதிரி கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஆல்ரைட், இதுலயே வந்து டெர்மினாலஜிஸ்ங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இன்டர்னல் வர்சஸ் எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது. இதுல என்னென்ன வார்த்தைகள் பார்ப்போம் அப்படின்னா, ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் தரணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமிசம், டெரரிசம், இதுல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபண்டமெண்டலிசம், அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட வேர்ட்ஸ் இருக்கு. மிலிட்டன்சி, அது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. இன்சர்ஜென்சி, இன்சர்ஜென்சியும் எழுதிடுவோமே என்ன, அப்ப இன்சர்ஜென்சி,
இதெல்லாம் வேற வேற வார்த்தைங்க. நிறைய சமயத்துல முதல்ல இதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி சிமிலரா தெரியும். தே ஆர் சிமிலர், ஐ அக்ரி, பட் தேர் நாட் த சேம். எல்லாமே ஒரே வார்த்தைன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் இருக்கிற வித்தியாசங்கள்லாம் சொல்றது தான் அந்த டெர்மினாலஜிஸ் அப்படின்றது. ஸோ இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ஏரியாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த அளவுக்கு வாட் அண்ட் ஆல் வி வில் சி அப்படின்னா முதல்ல இதோட ஹிஸ்டரி பார்ப்போம். என்ன மாதிரியான ஹிஸ்டரி இது மோஸ்ட்லி ஒரு ஹிஸ்டரி கிளாஸ் மாதிரி தான் தெரியும். இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்றவன் யாரு, இவன் இந்தியாவோட வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது இவனோட நிலைமை எப்படி இருந்துச்சு, பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, மிலிட்ரி ஹிஸ்டரி. மிலிட்ரி ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டா தான் பார்ப்போம், அதுல ரொம்ப எக்ஸ்டென்சிவாலாம் பார்க்க மாட்டோம். தென் இவங்களுடைய வெரி இம்பார்ட்டன்ட்லி கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரி. இதுல வந்து கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இவங்க ஜாயின் பண்ண ஹிஸ்டரி எப்படி, அண்ட் எக்ஸ் ஜேஎன்கே ஹிஸ்டரி. அதாவது இதுக்கு முன்னாடி ஜேஎன்கேக்குன்னு தனியா ஒரு கான்ஸ்டியூஷன் இருந்தது இல்லையா, அந்த அரசியலமைப்பு சட்டம், அந்த கான்ஸ்டியூஷன்ல என்ன நடந்துச்சு, ஏன் அதை வச்சிருந்தாங்க, அது எப்படி எடுத்தாங்க, அதுல ஃபாலோ பண்ணப்பட்ட ரூட் என்ன, இதுல கோட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்கு, இது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்க. நவ் வந்து என்ன சொல்லுவோம் அடுத்ததுன்னா கரண்ட் சிச்சுவேஷன். வாட் இஸ் த கரண்ட் சிச்சுவேஷன் இன் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஷ்மீரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஃபைனலி லைக்லி ஃபியூச்சர் என்ன இருக்கலாம், எதிர்காலம், வாட் இஸ் இட் ஹோல்டிங் ஃபார் காஷ்மீர். கவர்மெண்ட் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஃபுல் வளர்ச்சி பாதையிலே அது போயிடுமா, இல்ல பழைய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாமா, இதுல இன்டர்நேஷனல் இன்டர்வென்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்திருந்தது இதுக்கு முன்னாடிலாம், அதெல்லாம் இந்த பொலிட்டிக்கல் லிஸ்ட்லயே வந்துடும். இனிமே என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we will see ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன் மச் டீடைல். இதுக்கு வந்து ஒரு 1 கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம்னா இதுக்கு ஒரு 3x, ஒரு ரஃப்லி ஒரு 3 கிளாஸாவது தேவைப்படும் குறைஞ்சபட்சம். நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சி. நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சி அப்படின்னு வரும்போது 7 ஸ்டேட்டோடைய ஹிஸ்டரியை பத்தி கரெக்டா பேசுவாங்க. 7+1 அந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். இந்த 7 ஸ்டேட்டோடைய இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா அசாம்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா முதல்ல அசாமோடைய டெமோகிராஃபி என்ன, அதோடைய என்ன, அவங்களோட பாப்புலேஷன் காம்போசிஷன் எப்படி இருக்கு. அசாம்ன்றது ஹிஸ்டாரிக்கலி 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆன சமயத்துல அசாம் ஏரியான்றது எப்படி இருந்துச்சு, அண்ட் தென் 1950ல கான்ஸ்டியூஷன் வந்து ஃபுல்லா ரிலீஸ் ஆனதுக்கு பின்னாடி அசாமோடைய சுச்சுவேஷன் என்ன. 1956 ஸ்டேட்ஸ் எல்லாம் ரீஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கிறாங்க, லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸா பிரிக்கிறாங்க. அப்ப அசாமோட சுச்சுவேஷன் என்ன. 1971 பங்களாதேஷ் வார் நடக்கும்போது இல்ல அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எவ்வளவு ரெஃப்யூஜிஸ் உள்ள வந்தாங்க. அந்த அசாம்ங்கிற ஸ்டேட் முதல்ல எவ்வளவு பெருசா இருந்துச்சு, அதுல குட்டி குட்டி ஏரியாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி தகராறு பண்ணாங்க, நாங்க இந்தியா விட்டு போயிடுவோம்னு சொல்லி மிரட்டிட்டே இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி ஒவ்வொரு ஸ்டேட்டா, இப்போ மேகாலயா, திரிபுரான்னு ஒவ்வொருத்தனையா பிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வி வில் சி. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய இண்டிவிஜுவல் இது மாதிரி ஹிஸ்டரியை பார்த்ததுக்கு பின்னாடி அசாம்ல என்னென்ன மாதிரியான டெரரிஸ்ட் நெட்வொர்க்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உல்ஃபா, யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஃபார் அசாம். அப்படி இப்போ உல்ஃபா மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லயும். இன்ஃபேக்ட் மணிப்பூர்ல தான் ஹையஸ்ட், கிட்டத்தட்ட 35 ஆர்கனைசேஷன்ஸ்க்கு மேல இருக்கு. அது ரொம்ப கஷ்டம், அவ்வளோத்தையும் நம்ம பார்க்க மாட்டோம், பட் மேஜர் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். நாகாலாந்துல எத்தனை பேர், அருணாச்சல் பிரதேஷ்ல எத்தனை பேர், இப்படி ஸ்டேட் வைஸா என்ன இஷ்யூஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பார்த்துட்டு அதுலயே என்ன பண்ணிடுவோம், அதோட ஹிஸ்டரி, கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் லைக்லி ஃபியூச்சர், இந்த 3 கான்செப்டும் அதுலயும் பார்ப்போம். ஹிஸ்டரி, கரண்ட் அண்ட் லைக்லி ஃபியூச்சர். சரிங்களா? ஸோ இதுக்கும் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கிளாஸஸ் ஆகுது ஆகும். அந்த அளவுக்கு நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் கண்டென்ட் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட்டுங்க, லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்றது தான் அடுத்த ஒரு பயங்கர ஹாட் டாபிக். லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் இது எப்படின்னா, அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் பேட்சஸ்க்கு இல்ல அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் பேட்சஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இந்த டெர்மினாலஜிஸ் கிளாஸை கொஞ்சம்
இதை கூட ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் நடத்திட்டு இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸை இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் வரும்போது நடத்துவோம். அப்ப இடதுசாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட் விங்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா, அப்ப இதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும்னா லெஃப்ட், ரைட்டு, சென்டர் அப்படிங்கிற 3 கான்செப்டும் தெரிஞ்சிருக்கணும். இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு நாமினலா இது 3 என்னன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இதுல ரொம்ப டீடைல்டா என்ன செய்வோம்னா இதோட டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையுமே we will study. சரிங்களா? இதுக்கான டெஃபினேஷன்ஸ் படிப்போம். படிச்சுட்டு இந்த கம்யூனிசம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிலேயே நிறைய குரூப்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு சில குரூப்ஸை கவர்மெண்ட் என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா டெரரிஸ்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அது காரணம் அவங்களுடைய ஓப்பன் அஜெண்டாவே என்ன, அவங்களே வந்து தன்னோட மேனிஃபெஸ்டோ ஒன்று வச்சிருப்பாங்க. அதான் சொல்லணும், இதுல நிறைய கோஷ்டிகள் இருக்கு. ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஜெனுவின்லி இட் இஸ் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள். அதுல இன்னொரு ஃபேக்ஷன் இருக்காங்க, அவங்களும் அந்த மாதிரி தான். இவங்கெல்லாம் வந்து 2 ஸ்டேட்ல ஆட்சியில வேற இருந்தாங்க. ஒரு ஸ்டேட்ல இப்ப இருக்காங்க, இன்னமும் கேரளால அவங்க ஆட்சியில இருக்காங்க. சோ இந்த ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் யாரு, இதுல எக்ஸ்ட்ரீமிசம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ இதுக்கு ஒரு கிளாஸ் தேவைப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் வர்சஸ் எக்ஸ்ட்ரீமிசம் இல்ல மிலிட்டன்சின்னு வச்சுக்குமே, இது ரெண்டுத்துக்குமே இது உதவும். பட் டெவலப்மெண்ட் வர்சஸ் எக்ஸ்ட்ரீமிசம், எங்களுக்கு டெவலப்மெண்ட் நடக்கல. ஏன்னா இதுவும் இந்த எக்ஸ்ட்ரீமிசம் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் கிளாஸுமே வந்து கொஞ்சம் சிமிலரான கிளாஸ் தான். இது ஒரு 1x ஒரு கிளாஸ்ல முடிஞ்சு போயிடும். இப்ப சில ஏரியாஸ்ல டெவலப்மெண்ட் எங்களுக்கு வந்து சரியா ரோடு போடல, சரியான ஹாஸ்பிட்டல் இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு மக்கள் போராடுவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரிட்டி நார்மல் இன் டெமோக்ரஸி. போராட்டம் அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுடைய மக்களுடைய ஒரு உரிமை மாதிரி தான் அது போராட்டம். வேற இது ஒரு ஸ்டேஜ்ல எப்படி ஆயிடும் அப்படின்னா கவர்மெண்ட் எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இட் வில் ஸ்டார்ட் டு கம். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி டேக்கிள் பண்றோம் அப்படின்றத பத்தி பேசுறது தான் இந்த டெவலப்மெண்ட் வர்சஸ் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு இருக்கக்கூடிய இது. ரைட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைபர் ரிலேட்டட் ஏரியா. 1 minute ப்ளீஸ். பார்த்து அந்த மேல இருந்து பொழந்துட்டு வருது, அதுல போட முடியாது, நீ ஏதாவது பாத்துக்கோ. சாரி, வெரி சாரி. சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா. சைபர் செக்யூரிட்டி, சைபர் கிரைம்ஸ் அண்ட் சைபர் ரிலேட்டட் புல்லிங். இது வந்து ரொம்ப இந்தியாலேயே ஒரு மாடர்னான ஒரு பிரச்சனை. இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா இது ஒரு ரொம்ப மாடர்னான ஒரு இஷ்யூ. ஏன் இது இவ்வளவு மாடர்னான இஷ்யூன்னு சொல்றோம் அப்படின்னா சைபர் ரிலேட்டட் கிரைம்ஸ் எல்லாம் வந்து இப்ப நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. எஸ்பெஷலி when you have a digital country. ஒரு கண்ட்ரி, நம்ம கண்ட்ரியை பொறுத்த அளவுக்கு இப்ப வரக்கூடிய மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் டிஜிட்டல். இப்போ டிஜிட்டல் இந்தியாங்கிற ஸ்கீமை வந்து ரொம்ப புஷ் பண்ணியிருக்காங்க. தவிர எல்லாத்தையுமே டிஜிட்டல் வேர்ல்டுல கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அப்படி வரும்பொழுது நம்மளோட இன்டர்னல் லெவல்ல கண்ட்ரியை சேஃபாகவும் செக்யூராகவும் வச்சுக்கணும் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டின்றது ரொம்ப எசென்சியலான ஒரு எலிமெண்ட். சைபர் கிரைம்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு ஏரியா. புல்லிங், இது 3த்துக்கும் நடுவில் வித்தியாசங்கள் இருக்கு. இதுக்கு நடுவில் 4வதா இன்னொரு கேட்டகரி இருக்கு, தட் இஸ் சைபர் டெரரிசம். அண்ட் 5வதா இருக்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா சைபர் வார்ஃபேர். இது எல்லாத்துக்கும் நடுவில் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. இதுல நிறைய டாக்டிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி, டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுவும் நம்ம we will see in much detail. இது வந்து எப்படின்னா 1 to 2 classes டிபெண்டிங் ஆன் த டே, டிபெண்டிங் ஆன் த சர்க்கம்ஸ்டன்ஸ். ஒரு கிளாஸ்லயே முடிச்சிடலாம், இல்ல 2 கிளாஸஸும் இட் மைட் டேக். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி டாபிக்ஸ். இன்னமும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், நார்த் ஈஸ்ட், லெஃப்ட் விங், டெவலப்மெண்ட் வர்சஸ் எக்ஸ்ட்ரீமிசம், சைபர் செக்யூரிட்டி. இதுலயே அந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்லயே பாத்தீங்கன்னா அந்த நக்சலிசம்ன்ற கான்செப்ட் எல்லாம் வந்துடும். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு கிரைம். இப்போ ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க, திருடுறாங்க அப்படின்னா தட்ஸ் a crime இல்லைங்களா? இதுவே ஆர்கனைஸ்டா பண்றாங்கன்னா என்னன்னா ஒரு பெரிய கும்பலா இருப்பாங்க. திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் மாஃபியா. மாஃபியா அப்படின்றவங்க ஒரு கேங்கா குரூப்பா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லீகல் ஆர்ம் இருக்கும். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அவங்களுக்கு ஒரு லாயர் இருப்பாங்க. வேற ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கு நடுவுல இதை வந்து ஒரு ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷனா வேற ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட்ல ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கள்ள நோட்டு அடிக்கிறது, மணி லாண்டரிங் அப்படின்றதுல ஆரம்பிச்சு கிட்னாப்பிங்ல இருந்து எல்லாமே இதுல வரும். இது எப்படி இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியாவை த்ரெட்டன் பண்ணுது அப்படின்னு பாக்குறது ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ். இது பார்ப்போம், ஒரு கிளாஸ்லயே பார்த்துருவோம். அண்ட் ஃபைனலி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்.
அதாவதுங்க 2 ரீசனுக்காக இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் 3 ரீசனுக்காக ஆக்சுவலி இது ரொம்ப முக்கியம். இதுல அதை நான் என்ன ரீசன்ஸ்ங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அப்படின்றதுல வந்து மொத்தம் நம்ம 3 கேட்டகரி ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து பார்ப்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், யூனியன் மினிஸ்ட்ரி, ஒன்றிய அரசுடைய உள்துறை அமைச்சகம், அதுக்கு கீழே வரக்கூடிய ஃபோர்ஸஸ் ஒரு 7 ஃபோர்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் காமனா பாத்தீங்கன்னா CAPF அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பைன்டு ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், ப்ளூரல்ல தான் சொல்றோம், CAPFs. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா CRPF, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம CISF, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். 3 BSF, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ITBP, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ். சாஸ்திர சீமா பல், SSB. ஆறாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அசாம் ரைஃபிள்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. அண்ட் 7வது NSG, நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப இந்த NSG பார்க்கும்போதே இது கீழே வராது, பட் பேரலா பாத்தீங்கன்னா SPG, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்ஸ் அப்படின்னு SPGன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. இவங்க யாரை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, உங்களோட வேலை என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வரக்கூடிய ஒரு 3+1 ஃபோர்ஸஸ். 3+1 அப்படின்றதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன். 1 வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, அண்ட் 3 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். 4வதா இருக்கிறது இதுதான் பாத்தீங்கன்னா கோஸ்ட் கார்டு, ICGன்னு சொல்லக்கூடிய இந்தியன் கோஸ்ட் கார்டு. இவங்க எப்படின்னா பாதி கண்ட்ரோல் வந்து இவங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல இருக்கும், இன்னொன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருக்கும். இவங்க சம்பளம்லாம் எப்படி எங்கேருந்து வருது, பட் இவங்களோட ஆபரேஷனல் கமாண்ட் எங்க இருக்குன்றதுனால இதுல ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. தட்ஸ் வை கோஸ்ட் கார்டு இஸ் லைக் அ காம்ப்ளெக்ஸ் ஃபோர்ஸ். இவங்க 2 மினிஸ்ட்ரியோட கண்ட்ரோல் கீழே வரதுனால. ஸோ இவங்களை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட்டஸ் வச்சிருப்போம். இவங்களை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் தான் ஜென்ரலா பார்ப்போம். இதை தவிர கடைசியா 3வது ஒரு கேட்டகரி, இங்க வந்து ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்னு பார்த்துட்டோமா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா போலீஸ். எல்லா ஸ்டேட்டுடைய போலீஸும் என்ன செய்வாங்க, அப்ப இந்த ஸ்டேட் போலீஸோடைய ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இதுல அவங்க ஜெயிலாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, அது மாதிரி வந்து போலீஸோடைய பவர், எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டின்றது எவ்வளவு தூரம் வரும், இதுக்கு ஏதாவது தனியா ஆக்ட் இருக்கா, இது யாருடைய ஆபரேஷனல் கமாண்ட் கீழே வருது, இதுல IPS ஆஃபீஸர்ஸோடைய வேலை என்ன, அது எல்லாத்தையுமே இந்த போலீஸ்ல பார்த்துருவோம். அண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் லைக் CBI, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் லைக் இன்ஃபர்மேஷன் பியூரோ, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, சாரி, IB, அண்ட் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்னு சொல்லக்கூடிய RA, அண்ட் சோ ஆன். இன்னும் இந்த மாதிரி மிஸ்லேனியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் குட்டி குட்டியா நிறைய பார்ப்போம். இப்ப இவங்க எல்லாருடைய பேரையும் பார்த்துட்டோம். இதுல என்ன பார்ப்போம் அப்படின்னா இவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இவங்களுடைய மேண்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய கடமைகள், இவங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள் என்ன, அரசியலமைப்பு சட்டம் தட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்ல நேரா இருக்கா, இல்ல நம்ம பின்னாடி ஆக்ட் போட்டு அதை கொண்டு வந்தோமா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ் எல்லாம் என்னென்ன, இதுல என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு, எப்படி ரெக்ரூட்மெண்ட் நடத்துறாங்க, இவங்களுடைய இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய மிஷன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வாட் ஆர் தோஸ் திங்ஸ், வில் சி ஆல் தீஸ் இன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அண்ட் தேர் மேண்டேட். இது வந்து குறைஞ்சபட்சம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 கிளாஸஸ் வரைக்கும் கூட ஆயிடும். 4 கிளாஸஸ்ங்கிறது ஒரு ரீசனபிளான டைம் ஃப்ரேம். ரைட். ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்ததுலாம் என்னென்ன அப்படின்னா டெர்மினாலஜிஸ் பார்ப்போம், ஜம்மு அண்ட் காஷ்மீரை டீடைல்டாக பார்ப்போம், நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சி, தென் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், டெவலப்மெண்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரீமிசம்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு, சைபர் செக்யூரிட்டி, சைபர் டெரரிசம், சைபர் வார்ஃபேர், சைபர் கிரைம்ஸ், சைபர் புல்லிங், சைபர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மேட்டர்ஸ், ஆர்கனைஸ்டு கிரைம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் வயலன்ஸையும் வி வில் ட்ரை டு சி. கம்யூனல் வயலன்ஸ் அண்ட் ஆர்கனைஸ்டு கிரைம்னு வரும். பட் பொதுவாக இந்த கம்யூனல் வயலன்ஸை நான் இதுக்குள்ளேயே இந்த ஆர்கனைஸ்டு கிரைம்லேயே முடிச்சிடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இட்ஸ் அ பிக் டாபிக், பட் ஸ்டில் ஐ வில் ட்ரை டு கவர் இட் ஹியர் இட் செல்ஃப். அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஹோம் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ், போலீஸ் இவங்க எல்லாருமே இது கீழே வந்துருவாங்க. இதை தவிர்த்துங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை தவிர்த்து மிஸ்லேனியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஐட்டம் எப்பவுமே வச்சிருப்போம். இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு ரஃப் வெர்ஷன் தான். இதுல எப்படின்னா ஒரு கிளாஸும் ஆரம்பிக்கும் போது இது எல்லாத்தையுமே நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். சார் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 37 மினிட்ஸ் ஆச்சு சார், ஒரு கிளாஸ்லையும் 37 மினிட்ஸ் இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா நோ, இட் வில் பி கவர்ட் வித்தின் 5 minutes ஆல்சோ. ஜஸ்ட் அந்த டைட்டில்ஸ் மட்டும் சொல்லிட்டு கிட்டக்கிட்டு நம்ம அடுத்த இதுக்கு மூவ் ஆயிடுவோம். ஏன் டைட்டில்ஸ்லாம் சொல்றோம், ஒவ்வொரு இன்டர்னல் செக்யூரிட்டி கிளாஸ் ஆரம்பிக்கும் போதும் இந்த டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே பேசுவோம். அதுக்கு ரீசன் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரிமெம்பர் த ப்ரையாரிட்டி ஏரியாஸ். எதெல்லாம் படிக்க போறோன்ற ஐடியா உங்களுக்கு ஆன டெய்லி பேசிஸ் கரெக்டா ஞாபகம் வரணும். அப்படி வந்தால்தான் இந்த சப்ஜெக்டுடைய டெப்த் வந்து உங்களுடைய மனசுல பதியும். ஹவு லார்ஜ் இட் இஸ் இல்ல ஹவு ஷார்ட் இட் இஸ் டிபெண்டிங் ஆன் யுவர் பர்ஸ்பெக்டிவ். உங்களுடைய தனிப்பட்ட பர்செப்ஷன் படி பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு குவிக்கா வந்து இதை நம்ம படிச்சிட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆர்
இது இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்ற மாதிரி கூட நீங்க நினைக்கலாம். தட்ஸ் அனதர் திங். ஒரே நிமிஷம். See, இதுல இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, ஐ லெஃப்ட் அவுட் ஒன் மோர் திங் ஆல்சோ. இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் இருக்கா, இது வந்து 10ன்னு வச்சுப்போம் மிஸ்லேனியஸ். இந்த மிஸ்லேனியஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸையும் பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். வி ஒன்ட் டிஸ்கஸ் ஆல் த கொஸ்டின்ஸ், பட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2 கொஸ்டின் எடுத்துட்டு இப்படிதான் எஸ்ஏ எழுதணுங்கிற மாதிரி சொல்லிடுவோம். இதை ஒரு டாபிக் மட்டும் விட்டுட்டேன், சாரி. பார்டர் மேனேஜ்மெண்ட். இந்த பார்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிற வார்த்தை ஏன் ஞாபகம் வருது அப்படின்னா, நான் இங்கேயே உங்களுக்கு சொன்னேன், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பத்தி பேசும்போதே இது ஏன் தெரிஞ்சுக்கணும், நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிலபஸ்ல இருக்குன்றது ஒண்ணு, அது ஒரு ரீசன். 3 ரீசனுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது சிலபஸ். அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன், அப்புறம் தான் மத்ததெல்லாம். சரிங்களா? ரெண்டாவது ரீசன் என்னன்னா, as an Indian it is our duty, as a citizen of any country it is our duty to know about who is protecting us. எந்த நாட்டுடைய குடிமகனா இருந்தாலும் அவங்க தன்னை ப்ரொடெக்ட் பண்றவங்க யாருன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ தட்ஸ் அ பேசிக் திங். அண்ட் ஃபைனலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய அரசு, ஒன்றிய அரசு தான் ஆஃப்கோர்ஸ் யூபிஎஸ்சி ரன் பண்ணும்போது கவர்மெண்டோட பாலிசிஸை ஹெவியா ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை, ரைட்? ஸோ இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கிட்ட போய் ஏன் பெட்ரோல் விலை ஏறிச்சு, ஏன் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வார்த்தை அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லையில ராணுவ வீரன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு முதல்ல அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சி, ஒரு புனிதமான இல்ல ஒரு ரொம்ப ஒரு ஹை லெவல்ல எஸ்டீம்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் எடுத்து கிட்டத்தட்ட அது ஒரு டிபேட் பாயிண்ட் மாதிரி ஆகிட்டாங்க. எப்ப என்ன டிபேட் நடந்தாலும் உடனே எல்லையில ராணுவ வீரன் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய டிவி டிபேட்ஸ்லயோ இல்ல வெறும் அவங்களுடைய அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல மட்டுமோ இது வந்து தெரியல. இட் இஸ் கமிங் எவ்ரிவேர். அவங்களுடைய ஹேண்ட்லிங்கை பொறுத்தளவுக்கு சொல்றேன், இந்த கவர்மெண்டோட ஹேண்ட்லிங், விச் மீன்ஸ் இட் டிரான்ஸ்லேட் இன் டு கொஸ்டின்ஸ்ங்கிறதுக்கு சொல்ல வரேன், அவ்வளவுதான். கவர்மெண்டோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எல்லாம் யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணாது, தட் ஐ அக்ரி. பட் கவர்மெண்ட்ஸ் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கான்ட்ரிபியூட் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு யூபிஎஸ்சி. கவர்மெண்டோட டே டு டே ஆக்டிவிட்டிஸை பேஸ் பண்ணி தானே அவங்க கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் செட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் தட். அப்ப இந்த யூபிஎஸ்சியோடைய ஒரு ட்ரெண்டை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கவர்மெண்டோட ட்ரெண்டை நீங்க க்ளோஸா ரிஃப்ளெக்ட் பண்ணி அவங்க கவர்மெண்ட் எதெல்லாம் ப்ரையாரிட்டி ஏரியாஸ் நினைக்கிறாங்களோ அதை நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுல இந்த பார்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த பார்டர் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பாத்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வரும்போதே ஒரு பார்ஷியலா ஒரு சிலதை படிச்சிருவோம். ஓகே, ப்ளீஸ் வெயிட் அ மினிட். ரைட். ஸோ இந்த கவர்மெண்ட் இந்த பார்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோடைய ஒரு பார்ட்டாவே ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் அண்ட் தென் இட் வில் எவால்வ் இன்டு அ செப்பரேட் கிளாஸ். ஸோ டு சே த வெரி லீஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 7, 8, 9, 10, 11, 12, 13, 17, 18 to 19 கிளாஸஸ் வரைக்கும் போகும். இந்த 19 கிளாஸஸ் வந்து ஐடியலி வி வில் ட்ரை டு கவர் இட் இன் 15 கிளாஸஸ். எங்கெங்க குறைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லயும் சரி, இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாலையும் சரி, ரெண்டுலையும் வி வில் ட்ரை டு ரெடியூஸ் அஸ் மச் அஸ் பாசிபிள். ஆல்ரைட். பட் இது எல்லாத்தையுமே நீங்க ஓரளவுக்கு ஒரு ரவுண்டா தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் ஒன்லி யூஸ்ஃபுல் ஃபார் இன்டர்னல் செக்யூரிட்டி, ரிமைனிங் எல்லா பேப்பர்ஸ்லயும் யூ வில் பி ஏபிள் டு யூட்டிலைஸ் த நாலேஜ் தட் யூ ஹவ் காட் ஹியர், ரைட்? ஸோ சப்ஜெக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ரையாரிட்டி ஏரியாஸ் அப்படிங்கிறத நம்ம பேசிட்டோம், ரைட்? திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்டர்னல் செக்யூரிட்டி. இப்ப இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது மெட்டீரியல்ஸ் போடுவாங்க சில ஆர்கனைசேஷன்ஸ்ல, சில இதுல வந்து தே வில் டேக் அ ஃபியூ கிளாஸஸ், தட்ஸ் இட். பட் இந்த மாதிரி டீடைலா ஃபுல்லா பாப்பாங்களா அப்படின்றது இட் இஸ் குவைட் டவுட்ஃபுல். அண்ட் இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் புக் சொன்னேன் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா பை அசோக் குமார் ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு புக். ஐ ரிப்பீட் அகைன், சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. இது மிஸ்டர் அசோக் குமார் ஐபிஎஸ் அப்படின்னு ஒருத்தர் எழுதின ஒரு புக். இட் ஹாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டேக். பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் பழைய எடிஷனை வச்சிருவாங்க, வாங்கிடுவாங்க, இல்லைன்னா இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ண பழைய எடிஷனை வந்து they will utilize. First of all, that is wrong. புக்கை பொறுத்த அளவுக்கு நீங்க 2 ரீசனுக்காக புக்ஸ் வந்து விலை கொடுத்து வாங்குறது நல்லது. ஒன்னு வந்து எத்திக்ஸ், எழுதின ஆத்தர் அவருடைய கஷ்டங்கள் பிளஸ் நமக்கு அறிவு வாங்குறோம் அப்படிங்கும்போது நிச்சயமா அதுக்காக பே பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, லேட்டஸ்ட் எடிஷன்ங்கிறது 4th எடிஷன். இப்ப செப்டம்பர் மாசம் தான் ரிலீஸ் பண்ணார் அந்த லேட்டஸ்ட் எடிஷன். ஏன்னா சார் எடிஷன்ல என்ன மாத்திருக்க போறாங்க, சில புள்ளி விவரங்கள் மாத்திருப்பாங்க, சோ வாட் அப்படின்னு நினைப்பீங்க. நோ, 3rd எடிஷன் இந்த புக் எழுதி இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல காஷ்மீர்லாம் ஸ்பிளிட்டே ஆகல, காஷ்மீராவே தான் இருந்துச்சு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு ஒரே ஸ்டேட்டா இருந்துச்சு. இப்ப ரெண்டு யூடியா போயிடுச்சு. இப்போ இது மாதிரி வந்து நிறைய சேஞ்சஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி நடந்திருக்கு. ஸோ ஆல் தீஸ் சேஞ்சஸ் வில் பி ரிஃப்ளெக்டட் ஒன்லி இன் தி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் தி புக். அதனால இந்த ரெஃபரன்ஸ் புக் ஒருவேளை வாங்க போறீங்க, கம்பல்சரியா இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நீங்க வாங்கி தான் ஆகணும். இட் வில் டேக் சம்வேர் அரௌண்ட் 300 rupees குள்ள தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அமேசான்ல ப்ராடக்ட் கூட இருக்கு, யூ கேன் பர்ச்சேஸ் இட் அஸ் அ பிடிஎஃப் as well. பட் எனிவே, இந்த ரெஃபரன்ஸ் புக் வந்து இட் இஸ் அ ரிலையபிள் புக். இதை தவிர நீங்க இதுல நான் சொல்லியிருந்த எல்லா வெப்சைட்ஸ்க்கும் போய் பார்க்கணும். அதாவது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் நான் சொன்னேன், அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது, டிஃபென்ஸ் கீழே வருது,
இவங்க எல்லாரோட வெப்சைட்டுக்கும் போயிட்டு அவங்களோட விஷன் என்ன மிஷன் என்ன இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள பத்தி எப்படி அட்வர்டைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி வி ஹேவ் டு ஹேவ் அ கிளியர் ஐடியா அபவுட் தட். அதனால நம்ம கிளாஸ்ல சின்ன சின்னதா கிளிம்சஸ் மாதிரி பார்ப்போம். ஓகே, இதோட நான் இன்டர்னல் செக்யூரிட்டியோடைய அந்த பார்ட்டை வந்து ஐ எம் கம்ப்ளீட்டிங். We will move on to essay, but before that உங்களுக்கு எதனாச்சும் doubts இருந்ததுன்னா you are free to unmute yourself and ask those questions. If you are clear அப்படின்னா chatல வந்து clear அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் கொடுங்க. It will be really helpful. Sir, can you please repeat the book name, sir? Challenges to Internal Security of India by Ashok Kumar IPS. Okay, sure. Thank you, sir. Of course. Remaining எல்லாரும் clear-ஆ இருக்கீங்களா? Right, wonderful. Right, then we will move on to the essay part. இது கொஞ்சம் ஷார்ட்டா தாங்க இருக்கும். இந்த டெமோ ஆக்சுவலி கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிரும். The reason being இன்டர்னல் செக்யூரிட்டியோடைய ஒரு எக்ஸ்டென்சிவ்னஸ் அந்த டெப்த் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏல இன்னும் ஜாஸ்தி. ஆனா பாக்குறதுக்கு அதுதான் ரொம்ப சிம்பிளா தெரியும். ஏன் அப்படின்னா இப்ப இந்த எஸ்ஏ அப்படின்றதோடைய சிலபஸை ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஷோ. என்ன சார் எஸ்ஏக்கு சிலபஸ்ன்றீங்க? நம்ம நோட்டிபிகேஷனை வந்து ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சு வச்சிருக்கிறோம். எங்கள்கிட்ட போய் நோட்டிபிகேஷன் சிலபஸ் எல்லாம் பேசுறீங்க. இப்ப பேப்பர் ஒன்ன பாருங்க, பேப்பர் 1 எஸ்ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்றத நான் மனப்பாடமா சொல்லுவேன் அப்படின்னு நீங்க யாராவது இருக்கலாம். இப்ப பாருங்களேன், பேப்பர் 2 பேப்பர் 3 எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போல்டுல ஓவரால் டைட்டில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு டீடைல்டா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா பேப்பர் 1 பொறுத்த அளவுக்கு மட்டும் 3 லைன் தான் இருக்கும். பேப்பர் 1 எஸ்ஏ அப்படின்றது ஜஸ்ட் 3 லைன்ஸ். இந்த 3 லைன்ஸ்லயே உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். கேண்டிடேட்ஸ் மே பி ரிக்வயர்ட் டு ரைட் எஸ்ஏஸ் ஆன் மல்டிபிள் டாபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எடுத்ததுமே மல்டிபிள் டாபிக்ஸ் அப்படின்றது. இந்த மல்டிபிள் டாபிக்ஸ்ங்கிறது என்னவா இருக்கலாம்? ரொம்ப அட்வான்ஸ்டா ஒரு ஹார்ட் சர்ஜரியை பத்தி அவங்க கேள்வி கேட்கலாம். ஹவ் இஸ் இட் கோயிங் டு சேஞ்ச் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆர் they can ask about ஸ்கூட்டர்ஸ். ஸ்கூட்டர்ஸ்ங்கிறது எவ்வளவு நல்ல ஒரு விஷயம், மனிதனோட எவல்யூஷன்ல ஸ்கூட்டர்ஸ் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கு அப்படி சொல்லி கேட்கலாம். ரெண்டுமே ரெண்டு சம்மந்தம் இல்லாத ரொம்ப டிஸ்டன்டான டாபிக்ஸ் இல்லையா? அப்ப இந்த எஸ்ஏ பேப்பரோட நேச்சரே வந்து அதான். யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் சம்திங் டு கம். இந்த டாபிக்ல இருந்து தான் வரும்லாம் நீங்க சொல்லவே முடியாது. இப்ப ஒருவேளை வந்து பேப்பர் 4 GS3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு ஒரு காம்பனன்ட் இருக்கு, அதுல ஒரு 5 கொஸ்டின் வரதான் போகுது, மினிமம் 4 கொஸ்டினாவது வரும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். இதுல யூ கேனாட் பி கான்ஃபிடென்ட் ஆன் தி டாபிக். ஆனா என்ன மாதிரி டைப் ஆஃப் எஸ்ஏ எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப டீடைல்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த பேப்பர்ல மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பாயிண்ட் இருக்கும். அது நல்லா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கீப் க்ளோஸ்லி டு த சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் சொன்னதை மட்டும் எழுதுங்க, தேவையில்லாத விஷயத்தை எழுதாதீங்க அப்படின்னு சொல்றதுதான் அந்த கீப் க்ளோஸ்லி டு தி சப்ஜெக்ட் ஆஃப் தி எஸ்ஏ. என்ன டைட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிலவெண்டா எழுதுங்க அப்படின்றது. ரெண்டாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரேஞ்ச் யுவர் ஐடியாஸ் இன் அன் ஆர்டர்லி ஃபேஷன். அப்ப நீங்க என்ன எழுதினாலும் அதை ஒரு ஆர்டரா எழுதுங்க, ஒரு ப்ராப்பரான ஆர்டர்ல எழுதுங்க. அதுக்கு வந்து ஒரு கோஹிரன்ஸ் இருக்கணும், ஒரு சீக்வன்ஸ் இருக்கணும். சம்மந்தமே இல்லாத ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அங்கங்க தைச்சு எழுதக்கூடாது. இட் ஷுட் பி மிங்கிளிங் வித் ஈச் அதர். ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்கு தொடர்பு இருக்கணும் அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட். தேர்ட் ஒன் இஸ் டு ரைட் கன்சைஸ்லி. ஷார்ட்டா எழுதுங்க, ரொம்ப நீளமாலாம் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சைஸ்லி ஷார்ட்டா நீங்க சொல்ல வர கருத்தை டக்குன்னு சொல்லிட்டு அடுத்த கருத்துக்கு போயிடுங்க. கிவ் அஸ் மோர் பாயிண்ட்ஸ் ராதர் தேன் தேவையில்லாத டீடைல்ஸ்க்கு போறதுக்கு பதிலா தேவையுள்ள அளவுக்கு டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு பட் ஷார்ட்டா எழுதுங்க, கிறிஸ்பா எழுதுங்க அப்படின்ட்டு. ஃபைனலி கிரெடிட் வில் பி கிவன் ஃபார் எஃபெக்டிவ் அண்ட் எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன். ரொம்ப நீட்டாவும் எக்ஸாக்டாவும் எழுதணும் அப்படின்றாங்க. இது 5மே பாத்தீங்க அப்படின்னா we can call them as directives. டைரக்டிவ் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. ஓகே, டைரக்டிவ்ஸ். இதுல 5ஆவதா சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறது என்னன்னா இந்த மல்டிபிள் டாபிக்ஸ், அதுல இருந்தா நம்ம வரணும். ஸோ மல்டிபிள் டாபிக்ஸ் இருக்கணும், சொன்னதுக்கு க்ளோஸா எழுதணும், அதாவது க்ளோஸ்லி டு த சப்ஜெக்டா இருக்கணும், சம்மந்தம் இல்லாத எழுதக்கூடாது. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆர்டர்லி ஃபேஷன்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா உன்னோட ஒன்று கோஹெரன்ஸ் இருக்கணும், கண்ணாப்னா எழுதக்கூடாது அப்படின்ட்டு. கன்சைஸ்லி அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாகவும் சுருக்கமாகவும் சொல்லணும் அப்படின்றது. எஃபெக்டிவ் அண்ட் எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வரும்போது எவ்வளவு கிளாரிட்டியோட எழுதுறீங்க அப்படின்றது இருக்கு. அப்ப எஸ்ஏவை பொறுத்த அளவுக்கு இவ்வளவுதான் உங்களுடைய யூபிஎஸ்சி வந்து உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற விஷயம் அப்படின்றது இதுதான். இதை தவிர அவங்க இந்த எஸ்ஏவை பத்தி டீடைல்டா எந்த ஒரு வார்த்தையும் இதுல கொடுக்கல. ஓகே, சோ எஸ்ஏக்கு எந்த வார்த்தையும் கொடுக்கல அப்படின்னா எஸ்ஏக்கு சிலபஸே கிடையாதா அப்படின்னா we just saw the syllabus. சிலபஸ்ல கொடுத்திருக்கிறது இதைத்தான். அப்ப இந்த எஸ்ஏல இது வரைக்கும் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, இதோடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு we are going to see. 1 minute please. ரைட், இந்த பேப்பர் 1 எஸ்ஏவை பாத்தீங்க அப்படின்னா how to approach this.
இந்த பேப்பரோட பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் என்ன? மற்ற பேப்பர் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு 10 150 வேர்ட்ஸ் கொஸ்டினும் ஒரு 10 250 வேர்ட்ஸ் கொஸ்டினும் இருக்கும். தட் இஸ் 10 மார்க் கொஸ்டின்ஸ், 10 15 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கும். ஸோ 100 + 150 தட் இஸ் 250 மார்க்ஸ் இன் டோட்டல் தே வில் ஆஸ்க். பட் இந்த எஸ்ஏ பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கும் 250 மார்க்ஸ் தான் டோட்டல். ஆனா அத்தனை கொஸ்டின்லாம் நீங்க எழுத தேவையில்லை, 2 கொஸ்டின் தான் எழுதுவீங்க. எஸ்ஏ பேப்பரை பொறுத்த அளவுக்கு there are only 2 questions. ஒரு கொஸ்டினுக்கு 125 மார்க்ஸ், which means 2 questions is 250 marks. The math is very simple. ஆனால் இப்படிதான் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 into 10 அப்படின்னு ஒரு கேட்டகரி, அப்புறம் 10 into 15 அப்படின்னு ஒரு கேட்டகரி, 15 மார்க் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின். இந்த 10 மார்க் கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு 150 வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வேர்ட் லிமிட்டை முதலே கொடுத்துருவாங்க. இங்க 250 வேர்ட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் லிமிட்டை இங்க டிஃபைன் பண்ணிடுவாங்க. Whereas இங்க வந்து வேர்ட் லிமிட்ங்கிறது ஒரு லிமிட்டா இருக்காது, இட்ஸ் மோர் லைக் a ரேஞ்ச். 1000 இருந்து 1200 வேர்ட்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு எப்படின்னா இந்த 200 வேர்ட்ஸ்ல என்ன சார் எல்லாம் மாறிடும் அப்படின்னா, அந்த 200 வேர்ட்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 2 பேஜுங்க. யூபிஎஸ்சி கொடுக்குற அந்த ஆன்சர் ஷீட்ல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இது வந்து 2 பேஜுக்கு வரும். இந்த 2 பேஜுங்கிறது இட் வில் மேக் ஆல் த டிஃபரன்ஸ். அப்ப முதல்ல உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு சார். அப்ப 1000 இருந்து 1200 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்வியஸ்லி 1200 வேர்ட்ஸ்ல எழுதினவங்களுக்கு என்ன சார் நிறைய மார்க் போடுவாங்க, நிறைய வேர்ட்ஸ் நிறைய மார்க் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். which is wrong. there is no such thing as word based markings அப்படி சொல்லிட்டு அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் கண்டென்ட். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மினிமம் கிரைட்டீரியாவை நீங்க மீட் பண்றீங்களா இல்லையாங்கிறதா இங்க பாயிண்ட். உடனே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பேப்பருக்கு மட்டும் இல்லைங்க, ஜெனரலா யூபிஎஸ்சியை பொறுத்த அளவுக்கு இட் கேன் பி எனிதிங். அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறதே இட் இஸ் மோர் தேன் இனஃப். எந்த இடத்துலயுமே நீங்க என்ன நினைக்க தேவையில்லை அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 2ன்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம 4 எழுதணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. அவங்க 2ன்னு சொன்னா 2 மட்டும் எழுதினா போதும், 1ன்னு சொன்னா 1 எழுதினா போதும். இட் கேன் பி வாட் எவர். ஏன்னா யூபிஎஸ்சின்றது இட் இஸ் அபவுட் ப்ரெசிஷன். அவன் வந்து சொல்லியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க சரியா ஃபாலோ பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிறது மட்டுமே ஹிஸ் ஒன்லி ப்ரையாரிட்டி. ஹி டசன்ட் கேர் அபவுட் ஹவு எக்ஸஸ் யூ கோ அப்படின்றதுலாம் அவனுக்கு வேண்டியதே கிடையாது. அப்ப அவங்க சொன்னதை மட்டும் நீங்க சரியா செஞ்சாலே வாட் எவர் ஹி ஹஸ் ப்ராமிஸ்ட் யூ தட் ஹி வில் கிவ் யூ. சரிங்களா? அப்ப வேர்ட் லிமிட்ல நமக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. 1000 இருந்து 1200 அப்படின்ட்டாங்க. இதுல ஒரு 2 பேஜ் ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு கிடைக்குது ரஃப்லி. ஓகே, 2 கொஸ்டின் 250 மார்க்ஸ், ஃபைன். 3 மணி நேர பேப்பரை எப்படி முதல்ல மேனேஜ் பண்ணணும் 2 கொஸ்டினுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 hour 15 minutes, 1.25 மணி நேரம் தான் ஒரு எஸ்ஏவை எழுதணும், அதுக்கு மேல எழுதக்கூடாது. இட் கேன் சி எப்படி சார் 2 or 3 hours பிரிச்சோம்னா 1 hour 30 minutes தானே சார் வரணும், 130 தானே சார் வரணும் அப்படின்னா நோ. 1 hour 15 minutesல ஃபர்ஸ்ட் எஸ்ஏவை முடிச்சிடணும் அண்ட் செகண்ட் 1 hour 15 minutesல செகண்ட் எஸ்ஏவை முடிச்சிடணும். இதுல 30 minutes எதுக்கு பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த 30 minutesக்குள்ளேயே நீங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ரீடிங் பண்ணணும். அதுக்கு தனி டைம் இருக்கும், ஆரம்பத்துல ஒரு 5 minutes வரைக்கும் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் கொஸ்டின் பேப்பர் ரீடிங் அதுல ஃபிக்ஸ் பண்ணிடணும். and you have to squeeze in the making the right choice. This is very very important. மத்த பேப்பர் மாதிரி கிடையாது. மத்த பேப்பர்ல you don't have a choice. The only thing you will be thinking about is உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்கிறதோட நீங்க நிறுத்திக்கலாம். இப்ப பேப்பர் இதே இன்டர்னல் செக்யூரிட்டி எடுத்துப்போம். அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இப்ப தாஜ் ஹோட்டல் அட்டாக்ஸ் நடந்தது, அது நடந்ததுகிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடங்கள் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்கன்னா, அந்த ஹோட்டல் அட்டாக்ஸ் எப்படி நடந்துச்சு, எங்க செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி இருந்துச்சு, அதை சரியா பாதுகாக்கணும்னு அந்த டயத்துல 2008ல இந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருந்தது, அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, ஏன் ஃபெயில் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஃபண்டிங் இல்லையா, இல்ல அவங்க பிரச்சனை தான் என்ன, இது நடக்கும் போது யாரெல்லாம் வந்து they lost their lives, how many people, எங்க இருந்து they lost it, like while they were fighting on the street or on the hotel. இதுக்கு வந்து ஃபாரின் லெவல்ல இப்போ பாகிஸ்தான் லெவல்ல பாத்தீங்கன்னா அவங்கள டைரக்ட் பண்ணதுக்கு அவங்க இயர் பீஸ், அவங்க யூஸ் பண்ண ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்வெஸ்டிகேஷன்ல வெளியே வந்திருக்கு. வாட் இட் த கவர்மெண்ட் லேர்ன், வாட் மிஸ்டேக்ஸ் டிட் இட் ரெக்டிஃபை அண்ட் ஹவு ஸோ, எந்த ஃபோர்ஸ்க்கு என்ன எக்ஸஸ் பவர்ஸ் கொடுத்தாங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எப்படி போனாச்சு. ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ரைட் அ லாட் ஆஃப் திங்ஸ். இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவுண்டரி பட்ரோல்ஸ் எல்லாம் பண்றதுக்குன்னு சொல்லி அவங்களோட பவர்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ தேர் வேர் மெனி திங்ஸ் தட் ஹேப்பன் இன் 2008-2009. ஸோ இப்ப இது மாதிரி வந்து ஒரு அனாலிசிஸ் நீங்க பண்ணும்போது அந்த பேப்பர்ல எல்லாம் இந்த தாட்ஸ் ஆர்கனைஸ் பண்றதோட உங்க வேலை முடிஞ்சிச்சு. பட் இங்க அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் முதல்ல உங்களுடைய எஸ்ஏ என்ன அப்படின்ற மேக்கிங் த ரைட் சாய்ஸ்ங்கிறதே முதல்ல ட்விஸ்டான விஷயம். ஏன்னா அங்க 150 words 200 words முடிச்சிருவீங்க. இங்க 1000 words வரைக்கும் எழுதணும்னு நினைக்கும் போது யுவர் எஸ்ஏ பிகம்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் லாங்கர். ஒரு 15 மார்க் இருக்கக்கூடிய எஸ்ஏ விட 4 times நீங்க எழுதணும். நம்பர் ஆஃப் பேஜஸ் எல்லாம் விட்டுருவோம், எப்படி இருந்தாலும் 4 times குவான்டிட்டி நீங்க எழுதணும். ஓவரால் உங்க ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் பொறுத்து இட் வில் சேஞ்ச், அதுக்காக சொன்னேன். ஸோ குவான்டிட்டி எனிஹவ் அந்த வால்யூம் ஆஃப் ரைட்டிங் அப்படின்றது 4 times எழுத போறீங்க. விச் மீன்ஸ்
இப்போ டிபிக்கலா உங்க மைண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா அந்த ஜெனரல் ஸ்டடிஸ் ஏரியால தான் பண்ணுவீங்க. இதுல வந்து பண்ணும்போது எப்படின்னா நீங்க யூ ஹேவ் டு பி வெரி வெர்சடைல், ரொம்ப அப்படியே ஸ்பான்டேனியஸா நீங்க எழுதணும். அப்ப இதுக்கு கண்டென்ட் யோசிக்கிறீங்க. ஒர்க் இஸ் வர்ஷிப்னு ஒரு இதுல பழமொழி எல்லாம் கொடுப்பாங்க. இதுவே அது ஒண்ணு இருக்கு. எதனாச்சும் இந்த மாதிரி ஒரு பழமொழி கொடுப்பாங்க. வாழ்க்கை ஒரு வட்டம்னு கொடுத்தாலும் கொடுத்ததுதான், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. லைஃப் இஸ் அ பிக் சர்க்கிள் அப்படி கொடுத்தாலும் கொடுத்ததுதான். ஸோ யூ மே திங்க் அ ஃபியூ காமிக் திங்ஸ். ஒரு ஜாலியான 4 பாயிண்ட் தெரியும், ஒரு 4-5 பாயிண்ட் பாத்தீங்கன்னா இட் வில் ரிஃப்ளெக்ட் த பிலாசபி ஆஃப் லைஃப், ஹிஸ்டரியில எப்படி இதெல்லாம் ஒரு ரோல் பண்ணிருக்கு. அந்த மாதிரி உங்களோட சப்ஜெக்ட்ஸ் என்னவோ அதுல நீங்க ஒரு இது வச்சிருக்கலாம். பட் எல்லாத்தையும் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லயும் யோசிச்சு எத்தனை பேஜஸ் வரும்னு ஒரு ரஃபா யோசிக்கிறீங்க. ஒரு 8 பேஜ் 9 பேஜ் வந்துரும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் மோர் ஆர் லெஸ் ஓகே. பட் உங்க கண்டென்ட்டே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 300 வேர்டு 400 வேர்டு தாண்ட மாட்டேங்குது. அப்ப யூ ஆக்சுவலி ஹேவ் சம் ட்ரபிள். அங்கதான் இந்த மேக்கிங் த ரைட் சாய்ஸ்ங்கிறதே வருது. சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு இனிஷியலா ஒரு சாய்ஸ் எடுப்பாங்க, எடுத்துட்டு அதை அரைகுறையா எழுதுற அளவுக்கு மனசுல யோசிப்பாங்க. அப்புறம் அதை கிராஸ் பண்ணி எழுத முடியாது. அதையும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எழுதி முடிக்கிறதுக்கு உங்கள்ட்ட கண்டென்ட் இருக்காது. புதுசா ஒரு டாபிக் போறதுக்கும் சான்ஸ் இல்லை, பேப்பர்லயும் இடம் பார்த்தாது, டைமும் இல்லை. இப்ப இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும். அதனாலதான் எழுதுறதுக்கு முன்னாடியே யூ ஹேவ் டு மேக் த வெரி ரைட் டிசிஷன். இது எப்படின்னா இட்ஸ் சம்வாட் லைக் பிரெயின் சர்ஜரி. இப்ப நியூரோ சர்ஜன்ஸ்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் தே வில் ஓப்பன் அப் த பேஷண்ட். அந்த ஸ்கல்ல இருக்கக்கூடிய ஃபிஷர்ஸ்க்கு நடுவில் இதெல்லாம் போட்டு இந்த கர்ண மாதிரி வச்சிருப்பாங்க. வச்சு எடுத்து அந்த ஸ்கல் பிளேட் எல்லாம் தனியா வச்சுட்டு தே வில் கீப் ஆன் லுக்கிங் அட் த பிரெயினை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி தே வில் ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் சர்ஜிக்கல் பிளான். இங்க இருந்து போறேன், இங்க தான் இன்சிஷன் பண்ண போறேன், இங்க இருந்து போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன், ஒரு டியூமர் இருக்குன்னா அந்த டியூமரை இந்த இடத்துல போய் எக்ஸசைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஐடியாலாம் ரெடியா வச்சிருப்பாங்க. ப்ராப்ளம் இஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த அப்ரோச் வந்து பிராக்டிகலா இல்லையா, இதெல்லாம் தியரி தான், உள்ள போயிட்டு இது பிராக்டிகலா இல்லையான்றது அந்த ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஓபன் பண்ணிட்டு they will even wait for 1 hour or so. சில நேரங்கள்ல 1 மணி நேரம் அப்படியே சும்மாவே நின்றுட்டு இருப்பாங்க. அந்த மைக்ரோ சிசர்ஸ் அண்ட் மைக்ரோ பென்சில் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே பிரெயினையே பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பாங்க. எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட வேலையும் அப்படிதான். 1 ஹவருக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம காலி ஆயிடுவோம், அது வேற பிரச்சனை. பட் we'll have to spend at least like 5-6 minutes to make a mind map. இந்த மைண்ட் மேப்பிங்ன்றத அவங்களும் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பிரெயின் சர்ஜரி மாதிரி தான் இதுவும். இதுல என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்ஸ் 4 டாபிக் பாக்குறீங்க, 4மே கம்பேர்ட் டு ஈச் அதர் ரொம்ப ஈஸியா கூட இருக்கலாம். இதை பார்க்கும்போது இது இன்னும் ஈஸியா தெரியுது, இதை பார்க்கும்போது இன்னும் இது ஈஸியா தெரியுது. இப்படி இந்த ஈஸினஸ்ல ஒரு சைடு இருக்கு. ஆர் யூ கேன் see the reverse thing also. 4மே ஒரு மோசமான டாபிக், இதெல்லாம் ஒண்ணுமே அவ்வளவுலாம் எழுதவே முடியாதுன்னு உங்களுக்கு தோணும். இதுல மேக்சிமம் நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான ஏரியா எது அண்ட் எதுல நம்மளால நிறைய கண்டென்ட் லைக் இவங்க எதிர்பார்க்கிற கண்டென்ட் நம்ம எதுல கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் வேர் திஸ் மேக்கிங் த ரைட் சாய்ஸ் அப்படின்றது வருது. ஸோ மீதி எல்லா பாயிண்ட்டுக்கும் கூட நான் ஓரளவுக்கு ஒரு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கூட சொல்லுவேன். ஆனா பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இந்த மேக்கிங் த ரைட் சாய்ஸ் தான். நிறைய பேர் பண்ற தப்பு வந்து இங்கதான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து நிறைய படிச்சிருப்பீங்க, ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும், ஜிஎஸ் பேப்பர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண அந்த நாலேஜ் எல்லாம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, ஆல் தட் இஸ் ஃபைன். பட் அன்லெஸ் யூ மேக் த ரைட் சாய்ஸ் none of this matters. ரைட்டுங்களா? none of this matters at least fully. ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவுட்லைனிங் த ரேஞ்ச் ஆஃப் தி எஸ்ஏ. அப்போ ஒன்ஸ் நீங்க ஒரு சாய்ஸ் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எஸ்ஏங்கிறது எங்க இருந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறது. அண்ட் தென் ஆர்கனைசிங் யுவர் தாட்ஸ். ஆர்கனைசிங் யுவர் தாட்ஸ்ங்கிறது இட்ஸ் பிரிட்டி மச் சிம்பிள் இன் த சென்ஸ் நீங்க ஒரு ரைட் சாய்ஸ் மேக் பண்ணும்போதே இந்த தாட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஆர்கனைசிங் யுவர் தாட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சினாப்சிஸ் மாதிரி நீங்க எழுதிக்கிறது நலம். பென்சில்ல கூட நீங்க அப்படியே ஃபர்ஸ்ட் பேஜ்ல கூட எழுதிக்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட், அது அடுத்தது பாருங்களேன் நான் சொல்றேன். A well structured essay is important. There is ஒரு introduction, கொஞ்சம் content, அப்புறம் ஒரு conclusion. ஆனா என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா ஸ்கூல்ல எழுதுற மாதிரி இன்ட்ரோடக்ஷன், கண்டென்ட், கன்க்ளூஷன் சொல்லி டைட்டில் எல்லாம் போட்டு எழுதிடக்கூடாது. உங்க எஸ்ஏவை நீங்க எப்படி வேணா பிரசன்ட் பண்ணலாம். அவன் வந்து இப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஏதோ ரூல்ஸ் எல்லாம் கொடுக்கல, தட்ஸ் ஓகே. நீங்க இன்ட்ரோடக்ஷன் போட்டு எழுதுறீங்கன்னா எழுதிக்கோங்க, அதை பத்தி இல்லை. பட் தட்ஸ் நாட் தி கரெக்ட், தட்ஸ் நாட் தி மோஸ்ட் ப்ரிஃபர்டு வே. சி, சட்டம் உங்களை இதை செய்ய சொல்லுது, ஆனா ஆக்சுவலா இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் UPSC is not blocking you from writing an essay which consists of the words introduction, content, conclusion. அது உங்களுக்கு பிளாக் பண்ணல. But there is this generally accepted level of writing. So அதுல என்னன்னா நீங்க பேராகிராஃபா பிரிச்சு எழுதிக்கலாம். தேவைப்பட்டா நீங்க டைட்டில்ஸ் போட்டுக்கலாம், இல்ல போடாம கூட இருக்கலாம். பட் அது வெறும் இன்ட்ரோடக்ஷன், கண்டென்ட், கன்க்ளூஷன் அப்படின்ற மாதிரி எழுதுறதை விட அந்த டைட்டில்ஸ் மட்டும் போட்டுக்கிறது நல்லது. இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, this is not a narrative. narrative அப்படிங்கிறது என்னன்னா இப்ப சில டிஸ்கவரி சேனல் எல்லாம் இருக்கும். Look at the lion, how it moves. The lion is waiting for attacking the deer. The lion is slowly stretching its hind legs and it is about to jump towards the prey. The lion is a very interesting animal. It is sniffing its opponent. The lion is going to give a single blow to the arteries. இப்படி அந்த லைனோட பிஹேவியரை பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. The line oda behavior they will explain அப்படியே ஒன் பை ஒன்னா சொல்லிட்டே போவாங்க. That is called as a narrative. You are not narrating anything. நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் narrateலாம் பண்ணல. You are simply
நீங்க எப்படி எழுதணுங்கிறத நான் சொல்றேன், பட் திஸ் இஸ் நாட் அ நேரேட்டிவ்ங்கிறத புரிஞ்சுக்கணும். எஸ்ஏவை பொறுத்த அளவுக்கும் சொல்றேன். ரெண்டாவது, இட்ஸ் நாட் அ ஜேர்னல். ஜேர்னல் அப்படின்றது நீங்க எழுதக்கூடிய பர்சனல் டைரி. டியர் டைரி, ஐ வாஸ் வெரி ஆங்கிரி டுடே, மை வைஃப் பிஹேவ்ட் இன் அ வெரி இன்சென்சிட்டிவ் மேனர். டியர் டைரி, ஐ எம் so happy today because I took my brother to lunch. டியர் டைரி. ஸோ இப்படி உங்களோட ஃபீலிங்ஸை பத்தி எழுதக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை. தட்ஸ் நாட் அன் எஸ்ஏ, ரைட்? டயலாக். டயலாக்ன்றது ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது. இது உங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் அ டயலாக். ஓகே, இட்ஸ் நாட் அ போயம். சில பேர் அந்த முத்துமணி ரத்தினங்களும் அப்படின்னு எழுதிடுவாங்க. அது மாதிரி அப்படியே எதுகை முனையெல்லாம் போட்டு எழுதுவாங்க. அதெல்லாம் இங்க எதுவுமே அவசியம் கிடையாது. எஸ்ஏன்றது பொதுவாக ஒரு ஃபார்மல் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ். சரிங்களா? ஒரு ஃபார்மலா இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் தாங்கிறத காட்டிக்கிறதுக்கு ஒரு மெத்தட். ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பர்சனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒர்க் இஸ் வொர்ஷிப் பத்தி கேட்குறாங்க. எங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காரு, லைஃப்ல எவ்வளவு உழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க உங்க அப்பாவை பத்தி கூட எழுதுறதுக்கு சில பேருக்கு தோணும். பட் நோ, அந்த மாதிரி பர்சனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் லாங்குவேஜ் அப்படின்றது ஐ டிட் திஸ், ஐ சா மை ஃபாதர் டூ திஸ் திங் தட் இன்ஸ்பயர்டு மீ, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பர்சன் லாங்குவேஜ்ல இது எதுவுமே எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் திங் இஸ் பாத்தீங்கன்னா எமோஷனல் அவுட்பர்ஸ்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எமோஷனல் அவுட்பர்ஸ்ட்ங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன். எமோஷனல் அவுட்பர்ஸ்ட்ங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு போராளியா இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப கொதிச்சு எழுந்து போய் கண்ணா அப்படின்னு திட்டுறீங்க. தனி ஒருவனு குணம் இல்லை, ஜெகத்தினை அழித்திடுவோம், எல்லாரையும் கொண்டுடுவோம், வாங்க, நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு நீங்க எழுதிடக்கூடாது. சாப்பாடு பத்தி ஒரு டாபிக் வருது அப்படின்னா. அதே மாதிரி ஒரு 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 மிஸ்டர் பிரகாஷ் ராஜோட ஒரு படம் ஒன்று இருக்கும். சாப்பாடுக்காக ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அதுல கூட ஒரு பாட்டு நல்ல நைஸ் சாங் வரும். இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நிறைய வித்தியாசமான ஐட்டெல்லாம் காட்டுவாங்க. அவர் சந்தோஷமா சாப்பிடுவார். அதுவும் பாத்தீங்கன்னா தட்ஸ் ஆல்சோ an எமோஷன். பொதுவாக எமோஷன்ஸ்ங்கிற அந்த வார்த்தை வரும்போது எல்லாருமே நெகட்டிவ் சைடை யோசிக்கிறாங்க. தட்ஸ் ஓகே, தட்ஸ் ட்ரூ, தட்ஸ் காமன்லி ப்ரெவலண்ட். நம்ம கடுப்பாய் திட்டுறது தான் எமோஷனல் ஆயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவோம். பட் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இஸ் வெல். அப்ப எஸ்ஏல என்ன பண்ண முடியாதுன்னா, ஓவரா நீங்க கவர்மெண்ட்டை புகழ்ந்தும் தள்ள முடியாது, இல்ல இந்த பொதுவாக அந்த சொசைட்டியை எதிர்த்து இல்ல சொசைட்டி அப்படிலாம் எதுவுமே இல்லை. லைக் ஐ டோல்ட், இட்ஸ் அ ஃபார்மல் மெத்தட் ஆஃப் ரைட்டிங். அப்ப இதெல்லாம் அவாய்ட் பண்றது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம். நமக்கு இது கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த மாதிரி ரூல்ஸா சொல்லும் போது இட் மைட் சவுண்ட் ஈஸி ஃபார் சம் பீப்புள். பட் இது ஆக்சுவலா எழுதும் போது பாத்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே ஸ்லோவா உள்ள வந்துடும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் இதுங்கிறதுனால கண்டிப்பா வந்துடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஃபார்மலா உங்களுடைய டாபிக்ஸ் எப்படி சொல்றது. அண்ட் ஈவன் இஃப் யூ ஆர் ஃபோர்ஸ் டு டேக் சம் சைடு, ஆன்டி கவர்மெண்ட் இல்ல டுவர்ட்ஸ் கவர்மெண்ட், ஏதோ ஒரு சைடு நீங்க ஒரு சைடு எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் அதை எவ்வளவு வந்து ஒரு நியூட்ரலா செய்யணும் அப்படிங்கறத பத்தி பேசுவோம் நம்ம கிளாஸஸ்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஆல்வேஸ் ட்ரை, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. என்னன்னா இந்த கவர்மெண்டோட ரிப்போர்ட்ஸ், இது மாதிரி மெமோஸ்னா சர்க்குலர்ஸ் விட்டது, அவங்க கவர்மெண்டே விட்ட சர்க்குலர்ஸ், லெஜிஸ்லேஷன், ஆக்சுவல் சர்க்குலர்ஸ், ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன். பொதுவா இதுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சோர்ஸ் பேஸ்டா எழுதுங்க. சார் ஒர்க் இஸ் வொர்ஷிப், செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றதுல நான் என்ன சார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லுவேன் அப்படின்னா, see again it is a matter of how hard you search, எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடுறீங்கன்றதை பொறுத்து தான் அது இருக்கு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிட்ட எப்படி இருக்கு அப்படின்றது நிச்சயமா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அதை பத்தி நீங்க எழுதலாம். ஒர்க் இஸ் வொர்ஷிப்னு சொல்லும்போது அட்டெண்டன்ஸ் இஸ் ரெகுலர், லேட் கமிங் எவ்வளவு கம்மி, இதுக்கு லாஸ் ஆஃப் பே எவ்வளவு பண்ணிருக்காங்க, லாஸ் ஆஃப் பே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குலாம் போட்டு தமிழ்நாடு அரசு ஒரு மாசத்துல எவ்வளவு பணத்தை வந்து சம்பளத்துல டிஸ்பர்ஸ் பண்ணாம இருக்குது, சேமிச்சிருக்குன்ற அளவுக்கு கூட நீங்க சொல்லலாம். இப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, இல்ல அது ரிலேட்டடா நீங்க படிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, தட் ஷோஸ் ஹவு மச் யூ கேர் அபவுட் கவர்மெண்ட் டேட்டா அண்ட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இது மாதிரிலாம் பண்ணணும். யூ கேன் பி சப்போர்ட்டிவ், சம்டைம்ஸ் யூ கேன் சப்போர்ட் த டாபிக், யூ கேன் பி கிரிட்டிக்கல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாட் அகெயின்ஸ்ட். இப்போ ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டத்துல ஏதோ சில ஃபிளாஸ் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு காலையில எழுந்து போய் நான் வீட்டோட பால் பாக்கெட் எடுக்கிறது கீழே போறேன். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மெட்ரோ கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, மெட்ரோ வாட்டருடைய கனெக்ஷன். பட் வி ஹவ் நாட் பீன், எங்களுக்கு எங்க ஏரியாவுக்கு இட் இஸ் நாட் பீங் இம்ப்ளிமெண்டட். லைக் அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு எல்லாருக்கும் மீட்டர் எல்லாம் கொடுத்து இன்னும் செய்யல. ஜஸ்ட் கனெக்ஷனுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போட்டு வச்சிருக்காங்க. இதுவே ஒரு 3 வருஷமா நடந்துட்டு இருக்கிற வேலை தான். 3 years பைப் எல்லாம் போட்டு ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. தட்ஸ் இட். அந்த பைப்பை கண்ட்ரோல் பண்ற வால்ஸ் எங்களுக்கு கிடையாது. தட் இஸ், எங்களுக்கு வரக்கூடிய தண்ணியை ஓபன் பண்றதுக்கோ இல்லை க்ளோஸ் பண்றதுக்கோ எங்களுக்கு வேலை இல்லை. இப்ப கடைசி ஃபியூ டேஸா என்ன நடக்குது அப்படின்னா, அட் ஆட் ஹவர்ஸ் சம்பந்தமே இல்லாத திடீர்னு ஒரு நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா, அப்படியே அந்த பைப்ல இருந்து தண்ணி கீழே கொட்டிட்டே இருக்கு. அதை க்ளோஸ் பண்றதுக்கோ இல்லை துணி வச்சு கட்டுறதுக்கோ எங்களுக்கு வி ஹவ் நோ அதர் ஆப்ஷன். அது அந்த மாதிரி ஒரு அன்ஆக்சசிபிளான ஒரு இடத்துல வந்து இருக்கு. எங்க வீட்டுக்குள்ள வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டாங்க. This is not a problem with me alone, with everybody else. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு கொஸ்டின் வருது. இது வந்து பர்சனல் எக்ஸாம்பிளா எழுதாம இன் ஜெனரல் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிளான் பண்றதுக்கு, அதை ப்ரொக்யூர் பண்ணி அதை பிசிக்கலா லே ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அதை மெஷர் பண்ணி அதுல இருந்து சார்ஜஸ் வாங்கணுங்கிறதுக்கு தானே கொடுக்குறாங்க. எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், வாட்டர் சப்ளை இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும்.
அதுல இருந்து ஒரு டாக்ஸ், அதுல இருந்து ஒரு ரெவன்யூன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு போகுது இல்லையா? ஸோ அந்த ரெவன்யூ ஸ்டேஜுக்கு அதை கொண்டு வரதுக்கு, ரெவன்யூன்றது எப்படி கொண்டு வருவீங்க? உங்க கன்சம்ஷனை பேஸ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். இப்போ கன்சம்ஷனுக்கு மீட்டர்னு ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணும். ஸோ இது எல்லா ஸ்டேஜுக்கு நடுவில் நிறைய கேப்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் இதை சீக்கிரமா டேக் கேர் பண்ணுங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று எழுதுவோம். இப்ப தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு எனக்கு ஒரு கோவம் இருக்கும். அப்ப நான் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, இதுக்கு அகெயின்ஸ்ட், இந்த திட்டத்துக்கு நான் எதிராக இருக்கேன்னு சொல்லி கவர்மெண்ட் திட்டிட முடியாது. சரி, இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றதுதான் அந்த கிரிட்டிக்கல் அப்படின்றது. நல்லா இல்லைன்னு சொல்லல, பட் இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு டிஃபரன்ஸ். திட்டமே சரியில்லை, நிறைய தண்ணியை வேஸ்ட் பண்றாங்க, தண்ணிங்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, ராஜஸ்தான் போயிருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டலாம். பட் அந்த மாதிரி எழுதுறதை விட்டுட்டு, உலகத்துல நிறைய இடங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும்போது இது மாதிரி ஒரு டெய்லி பேசிஸ்ல தண்ணி வேஸ்ட் ஆகுறதுங்கிறது ஒரு ஹைலி அன்எத்திக்கல். அன்எத்திக்கல் சொல்றதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு. இதெல்லாம் நீங்க ரொம்ப ஸ்மூத்தா டிப்ளமேட்டிக்கா பேசணும், ரைட்டுங்களா? அந்த மாதிரி பேசணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சஜஸ்டிவ். எப்பவுமே குறை சொல்றதோ இல்ல இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்றதோ மட்டும் பார்த்தாது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஐடென்டிஃபை மிஸ்டேக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குறை சொல்லாதீங்க அப்படின்னு எல்லாம் மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம குறையெல்லாம் சொல்லணும். எஸ்ஏ பேப்பர்லாம் எழுதும் போது கண்டிப்பா ஒரு கிரிட்டிக்கலா நல்லா யோசிச்சு கிளியரா எழுதணும். இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் சால்விங் இட். ஸோ அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பின்னாடி யூ வில் ஹாவ் டு பி லைக் சஜஸ்டிவ். சில சஜஸ்டிவ் மெஷர்ஸ் நீங்க நிச்சயமா சொல்லணும். அண்ட் அந்த சஜஸ்டிவ் மெஷர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அனாலிட்டிக்கலா இருக்கணும். அனாலிட்டிக்கல் அப்படின்னா இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இதுக்குன்னு நம்ம மேக்ஸிமம் என்ன செலவு பண்ணிட முடியும், கவர்மெண்ட் எண்ட்ல இருந்து செலவு எதிர்பார்க்கறோம்னா எவ்வளவு இது பண்ண முடியும், அந்த வருமானத்தை கவர்மெண்ட் எங்க இருந்து ஈட்டும், இப்போ டாக்ஸேஷன் மட்டுமே இதுக்கு பத்துமா, இல்ல இதுக்குன்னு சொல்லி நம்ம தனியா ஏதாவது மக்கள்கிட்ட இருந்து பணம் வசூல் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்வச் பாரத் இருக்கு, கிளீன் இந்தியா மிஷன் அப்படின்ட்டு. ஸ்வச் பாரத்துக்குன்னு ஒரு செஸ் இருக்கு. செஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு, யூனியன் கவர்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு டாக்ஸ். டாக்ஸ் மேல போடக்கூடிய ஒரு டாக்ஸ் இது. அதாவது ஏதோ ஒரு டாக்ஸ் ஒன்றுக்கு போடிட்டு இருக்கோம், ஜிஎஸ்டியோ இல்ல வேற ஏதாவது ஜிஎஸ்டி வெளில இருக்கிற ஐட்டத்துக்கு வேற ஏதாவது ஒரு டாக்ஸோ போடுறாங்க. அந்த டாக்ஸ் மேலேயே ஒரு டாக்ஸ் போடுவாங்க. டாக்ஸ் அமௌண்ட் 10 ரூபா வருது அப்படின்னா அந்த 10 ரூபாயில 1 ரூபாய் அந்த 10 ரூபாய் மேல 1% டாக்ஸ் போடுவாங்க. 1% 10% போடுறாங்கன்னு வச்சுப்போம். தட் இஸ் 1 rupees. இந்த 1 rupee அப்படின்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் a cess. அப்ப 10 ரூபாய் வாங்குவாங்க, அந்த பொருளை வாங்குறீங்கன்னா 10 ரூபாய் டாக்ஸ் கட்டுவீங்க, 1 ரூபாய் செஸ் கட்டுவீங்க. விச் மீன்ஸ் 11 ரூபாய் உங்கள்ட்ட உங்க பாக்கெட்ல இருந்து போகும். அந்த கவர்மெண்ட் எப்படி பார்க்கணும், 10 ரூபாய் எடுத்து ஒரு டிரால போட்டுரும், அந்த 1 ரூபாய் எடுத்து இன்னொரு டிரால போட்டுரும். 1 ரூபாயா கலெக்ட் ஆகுது பாத்தீங்களா செஸ். இதை ஸ்பெசிபிக்கா அந்த ஸ்கீமுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு மரபு, அவ்வளவுதான். படிதான் ஆகணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸ்வச் பாரத்துக்குன்னு சொல்லிட்டு நீ செஸ் கலெக்ட் பண்ற, அதுவே ஒரு 2500 கோடி ரூபாய் வந்திருக்கு போன வருஷம், அது அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணியா அப்படின்னு கேட்டா ஆமா ஆமா அப்படிதான் பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. they don't have to give you the right numbers and all that. so இதெல்லாம் தான் அனாலிட்டிக்கல் அப்படின்றது. அப்போ உங்க ஸ்கீமை நீங்க உங்க ஸ்கீமோ இல்லைன்னா உங்களுடைய பர்டிகுலர் கரெக்ஷனையோ இருக்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலோ அதுக்குரிய ஃபண்டிங் எங்கேருந்து வரும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் பேசுறது தான் அனாலிட்டிக்கல். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா யூ ஹாவ் டு ப்ராப்பர்லி நோ அபவுட் த பட்ஜெட் அண்ட் கவர்மெண்ட் அப்பாரட்டஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு. ஸோ இங்கதான் உங்களுடைய அதர் ஜிஎஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, GS 1, 2, 3, 4, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5 எல்லாம். பேப்பர் 5 எத்திக்ஸ், பேப்பர் 2, 3, 4 இருக்கு பாத்தீங்களா. இதுல நீங்க தெரிஞ்சுக்கிறதுலாம் இதுதான். அந்த ஜிஎஸ் பேப்பர்ஸ்ல நீங்க போடுற ஃபவுண்டேஷனை நீங்க என்ன செய்யலாம்னா இதுக்கு ரொம்ப கிளியரா யூஸ் பண்ணிடலாம், ரைட்? அண்ட் எந்த காரணத்தை முன்னிட்டும் சட்ட விரோதமான ஒரு செயல், இல்லீகல் ஆர் அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆர் இம்மாரல், ஜென்ரலா இம்மாரல்னு நினைக்கிறது. இந்த மொராலிட்டிங்கிறது ஒரு டெஃபினேஷன் மாறிட்டே இருக்குங்க. அதனால நான் அந்த மொராலிட்டியை கூட ஒரு சப் பாயிண்ட் மாதிரி தான் சொல்லுவேன். இல்லீகல் அன்கான்ஸ்டிடியூஷனல்ங்கிறது ரொம்ப முக்கியம். கான்ஸ்டிடியூஷன்ஸ் கூட மாறலாம், கண்ட்ரிஸ் மாறுது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ஸும் மாறத்தான் செய்யும். பட் அதை நம்ம அப்படி அசியூம் பண்ணிக்க கூடாது. when it comes to morality அப்படின்றது காலத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா மாறிக்கிட்டே இருக்கும். போன ஒரு 5 வருஷம் முன்னாடி மாரல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயம்லாம் இன்னைக்கு இம்மாரல் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் முன்னாடி இம்மாரல் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு கூட மாரல்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா LGBT பீப்புளுடைய ரைட்ஸ். ஒரு 20 வருஷம் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா லெஸ்பியன், பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், கே, இந்த பீப்புள் எல்லாருமே பாத்தீங்கன்னா they were persecuted. அட்லீஸ்ட் இன் அமெரிக்கா, உலகத்துல இருக்கிற எல்லா இடம் மாதிரி அமெரிக்காலையும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சேம் செக்ஸ் மேரேஜஸ் லீகல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எல்ஜிபிடிக்கான பீப்புளுக்கான ரைட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பாங்க சட்டப்படி. அப்ப அங்க இம்மாரல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் அடிச்சு உதச்சு கொள்ற அளவுக்கு எல்லாம் நிறைய இடத்துல நடந்திருக்கு. சோ அதெல்லாம் தாண்டி அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சொசைட்டி பொறுமையா அங்கெல்லாம் டெவலப் ஆகுது. இங்க இந்தியாவில பொறுத்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இட்ஸ் இல்லீகல்ன்ற ஸ்டேட்டஸ்ல இருந்து அதை எடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். அது லீகல்னு சொல்லல, பட் இல்லீகலும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க சமீபத்துல. சோ அதான் மொராலிட்டிங்கிறது இட் இவால்வ்ஸ், மாறிக்கிட்டே இருக்கும். வேறஸ் இப்போதைக்கு என்ன மாரல் இம்மாரல்ன்ற ஒரு ஜெனரல் பர்செப்ஷன், எப்பவுமே எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது மாரல் சொல்றவங்களும் இருக்காங்க, எந்த ஆக்டிவிட்டி நடந்தாலும் அது இம்மாரல் சொல்றவங்களும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் நடுவுல இன் அன் ஆவரேஜ் வெதர் திஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஓகே ஆர் நாட், அதை மனசுல வச்சுக்கிட்டு எந்த இம்மாரல் ஆக்டிவிட்டிஸையும் நீங்க எழுதிடக்கூடாது. யூ கேனாட் கண்டோன்.
இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, இப்போ போலீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவர் அபியூஸ் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருதுன்னா, இப்படி பண்றவங்க எல்லாத்தையும் சுற்றணும், இல்ல இப்படி பண்றவங்க எல்லாம் வேலையை விட்டு தூக்கிடணும், உடனே சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க எழுத முடியாது. அதை ப்ராக்டிகலா ஹேண்டில் பண்றதுக்கு என்ன, அந்த லெவல் ஹெடட்னஸ்ங்கிற குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் எஸ்ஏக்கு போய் இவ்வளவு அட்வைஸ் பண்றோம்னா இதுக்கு தான் அவ்வளவு தேவை. நான் மத்த எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் யுவர் ஐட்டம்ஸ் கட் அவுட் ஃபார் யூ, கிளியரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவுண்டரிஸ் வந்து இருக்கும். இஃப் நாட் பவுண்டரிஸ், அட்லீஸ்ட் உங்களுக்கு சில கைட்லைன்ஸ் ஆகுது இருக்கும். பட் எஸ்ஏவை பொறுத்த அளவுக்கு தேர் ஆர் நோ சச் திங்ஸ் எக்ஸப்ட் ஃபார் தோஸ் 5 திங்ஸ், 5 directives given in your syllabus. அது தவிர உங்கள்ட்ட அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கடைசியா என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா காண்டசெண்டிங் கண்டென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். காண்டசெண்டிங் அப்படின்னா ஒருத்தரை வந்து இழிவுபடுத்துறது. எப்படின்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் சொல்லிதான் உனக்கு எல்லாம் தெரியணும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் எழுதுறது. ஆன்சர்னு எல்லாம் பேசுறதும் சரி, எழுதுறதும் சரி. இப்போ காண்டசெண்டிங் அப்படின்றது நீங்க வந்து எல்லாரையுமே ஃபூல்ஸ்ங்கிற மாதிரி ட்ரீட் பண்றது. அந்த மாதிரியான ரைட்டிங்கும் இருக்கக்கூடாது. ஸோ இது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றத ஒரு 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 வகையில கவர் பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸஸ் நடக்க எஸ்ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கிளாஸஸ் மேக்ஸிமம் நடத்துவோம். ஸோ அதுல வந்து வி வில் டெல் யூ திஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அகெயின், அண்ட் அதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வி வில் சே a few matters. இப்போ இதுல பாருங்களேன், எக்ஸாமின், அனலைஸ், கமெண்ட், எவாலுவேட், அசஸ், டிஸ்கஸ், அவுட்லைன், ரைட் அ நோட் ஆன், எலூசிடேட், எக்ஸ்பிளைன், டிஸ்கிரைப், அது மாதிரி வந்து நம்ம ஜஸ்டிஃபை, கிரிட்டிக்கலி அனலைஸ், இது மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும். முதல்ல இதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்றது, ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங், வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத சொல்லுவோம். அண்ட் தென் யூ சி சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், கல்ச்சுரல், கான்ஸ்டியூஷனல், லீகல், டெக்னாலஜிக்கல், இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல உங்களோட ஆன்சர் இருக்கணும். இதெல்லாம் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணணும் இந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாம் அப்படிங்கறதையும் we will tell you. தென் பிரசன்டேஷன் நீட்டா இருக்கணும். இதெல்லாம் இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸுங்க. இதெல்லாம் வந்து ஒன்ஸ் அகைன் we will see the detailed stuff during the class. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா it will take a lot of time. அண்ட் அதுக்கு தான் ஸ்பெசிஃபிக்லி we are giving separate time for this paper. இதனால சில இதுல என்ன செய்வாங்க, சில கன்சர்ன்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தட்ஸ் இட் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் வாட் we want to do is இதுல ஒவ்வொரு ஸ்பெசிபிக்கான ஏரியாலையும் என்னென்ன குட்டி குட்டி ட்ரிக்ஸ் இருக்கு, ஒரு எவாலுவேட்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க அதை எப்படி பார்க்கணும், அண்ட் ஒரு ஸ்டூடெண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பார்க்கணும், ஃபைனலி யூபிஎஸ்சி as a board what does it expect அப்படின்ற இது எல்லாத்தையும் பார்த்துட்டு we will see. சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி வந்த ஒரு எஸ்ஏ பேப்பர்ஸ்லாம் ஒரு சாம்பிள் ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னலையா 125 மார்க்ஸ் இருக்கு 2 கொஸ்டினுக்கு. 2015 எஸ்ஏ பேப்பர் இப்படிதான் இருந்துச்சு. செக்ஷன் ஏல லெண்டிங் ஹேண்ட்ஸ் டு சம்ஒன் இஸ் பெட்டர் தென் கிவிங் அ டோல். இல்ல நிறைய பேருக்கு இந்த டோல்ங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரியலையோ இல்ல ஒரு குழப்பமாவோ கூட இருக்கலாம். அப்ப இந்த டாபிக்கே விட்டுருவாங்க. இந்த ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சா மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குவிக் பட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ங்கிற மாதிரி இது ஒரு பழமொழி தான். கேரக்டர் ஆஃப் அன் இன்ஸ்டிடியூஷன் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் இட்ஸ் லீடர். இதெல்லாம் ஒரு லட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டாபிக். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ்ங்கிறது உலகத்துல என்ன இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கு. கோடிக்கணக்கில் வெரி சாரி, ஆயிரக்கணக்கில் இருக்கு. இதுல எந்த இன்ஸ்டிடியூஷன் வேணா எடுத்துட்டு நீங்க எக்ஸாம்பிளா சொல்லி எழுதலாம். பட் ஒரே இன்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டு அதை மட்டும் வச்சு அவங்களே திட்டிட்டு இருக்கிறதோ இல்ல அவங்களே புகழ்ந்துட்டு இருக்கிறதோ பாத்தீங்கன்னா தட் இஸ் ப்ரிசைஸ்லி த திங் தட் ஐ டோல்ட் யூ டு அவாய்ட். அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இல்ல, இன் ஜெனரல் தியரிலையும் எழுதலாம் அண்ட் எக்ஸாம்பிள்ஸும் வச்சு இதுல எழுதலாம். எஜுகேஷன் வித்வுட் வேல்யூஸ் as useful as it is seems rather to make a man more clever devil. அதான் எத்திக்ஸ் இல்ல அப்படின்னா உங்க படிப்பு உங்களை வந்து மோசமான நிலைமைக்கு தள்ளிடும், டெவில் மாதிரி ஆக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நாலுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்பீலிங்கான டாபிக்ஸ் தான். அதான் சொன்னேன், இதுல வந்து சூஸ் பண்ணும்போது எவ்வளவு லெங்த் எழுத முடியுங்கிறத பார்த்து தான் நீங்க சூஸ் பண்ணணும். இதுல போயிட்டு நீங்க வந்து பாலிட்டியோ டெமோகிராஃபியோ இல்ல இதுவோ பாத்தீங்கன்னா நேரடியா தேடினீங்கன்னா கிடைக்காது. ஆனா கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் ஆஃப் அன் இன்ஸ்டிடியூஷன் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் இட்ஸ் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வேர்ல்ட்லயே கொஞ்சம் ஃபேமஸான லீடர்ஸ் எல்லாம் யாராரு, நல்லவங்களா கேட்டவங்களான்றது அடுத்த பிரச்சனை. தட் இஸ் நாட் சம்திங் வி கேன் ஜட்ஜ் அண்ட் தட் இஸ் நாட் சம்திங் வி ஷுட் ஜட்ஜ். ரெண்டுமே நம்ம செய்யக்கூடாது. பட் அது வந்து எவ்வளவு டீப்பா இருக்குன்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம யோசிக்க முடியும். ரைட்? ஸோ இஃப் ஐ வேர் சூசிங், நான் அந்த ஆப்ஷன் 3 தான் சூஸ் பண்ணுவேன். செக்ஷன் ஏல கேரக்டர் ஆஃப் அன் இன்ஸ்டிடியூஷன் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் இட்ஸ் லீடர். முதல்ல கேரக்டர் என்ன டிஃபைன் பண்ணுவேன், இன்ஸ்டிடியூஷனா டிஃபைன் பண்ணுவேன், லீடர்னா டிஃபைன் பண்ணுவேன், மூணு டிஃபைன் பண்ணிட்டு அண்ட் தென் ஐ வில் ஸ்டார்ட் மை ஆன்சர். ரைட்? ஸோ இது மாதிரி. செக்ஷன் பி பாத்தீங்கன்னா டெக்னாலஜி கேனாட் ரிப்ளேஸ் மேன் பவர். இதெல்லாம் ரொம்ப ஜெனரல் டாபிக். பட் இந்த ஜெனரல் டாபிக்கு உங்களுக்கு அத்தனை 1200 வார்த்தை எழுதுற அளவுக்கு கண்டென்ட் இருக்கணும். நீங்க மிஷின்ஸ் வந்து எவ்வளவு அளவுக்கு மனிதனோட வேலையை புடுங்கிடுச்சு, அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணாம இருக்கணும், இல்ல அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணாம இருந்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் டெவலப்மெண்ட்லாம் வந்திருக்காது. ஸோ ஹவு டு வி ஃபேஸ் தட் அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லயும் ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருக்கும். அதை வச்சு மேபி ஒரு 4 பேஜ் 5 பேஜ் எழுத முடியும். பட் வாட் அபவுட் ஆஃப்டர் தட்? 1000 வார்த்தை மினிமம் எழுதணும் அப்படின்ற இடத்துல இங்க 800 வார்த்தையை ரொம்ப அழகா எழுதிடலாம். வாட் அபவுட் தி லாஸ்ட் 200? that is going to make all the difference. நீங்க அரைகுறையா எழுதிட்டு மார்க்ஸ் வந்து அரைகுறையா போடுங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா தட்ஸ் நாட் கரெக்ட். ஸோ தட் இஸ் இட். நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க, ஸ்டார்டிங்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எப்படி ஒரு மைண்ட் மேப் வச்சிருக்கீங்கன்றது தான் தட் வி வில் ட்ரெயின் யூ இன் த கிளாஸஸ். அதே மாதிரி கிரைசிஸ் பேஸ்ட் இன் இந்தியா, மாரலா எக்கனாமிக் பிரச்சனையா அப்படி கேட்டுருக்காங்க. அண்ட் ட்ரீம்ஸ்
which should not let India sleep. Can capitalism bring inclusive growth? நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொதுவாக ஃபோர்த் டாபிக் எடுத்துருவாங்க. எக்கனாமிக்ஸ் நல்லா தரவா படிச்சிருந்தாங்க அப்படின்னா இதுல நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலாம், நம்பர்ஸ் சொல்லலாம். And there are so many past examples you can say. Economic theories always you have much scope to write. உங்களுக்கு சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சிருந்தால். ஸோ தென் அகெயின் உங்களோட ஸ்ட்ரெங்க் ஏரியாஸை பொறுத்து தான் இதை நீங்க முடிவு பண்ணணும். ஸோ இதெல்லாம் அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ்ங்க. பட் இதுல நான் அந்த மார்க் டிஸ்கஷன்லாம் சொல்ல மாட்டேன். காரணம் இது ரெண்டுமே ஒரு கிளியர் கட் பேப்பர்ஸ். இந்த மொத்த பேப்பருமே வந்து ஒரு கிளியர் கட்டான பேப்பர். 1000-2200 வேர்ட்ஸ் எழுத போறீங்க. ரெண்டே கொஸ்டின் தான் எழுத போறீங்க. ஸோ திஸ் இஸ் இட் அபவுட் எஸ்ஏ ஃப்ரம் மை எண்ட். உங்களோட எண்ட்ல இருந்து if you have any questions you can happily ask and I will be able to answer it as much as I can. Clear அப்படினா clear ஒரு மெசேஜ் கொடுங்க. If not you can unmute yourself and ask. I think you have the power to unmute yourself. Okay. I am waiting for a response from the others also. Super. ஜெனரலா இந்த பாயிண்ட்ல எனக்கு வரக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு நான் ரெஃபரன்ஸ் புக்ன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த சேம் வே எஸ்ஏக்கு என்ன சார் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், வேர் டு வி ஸ்டடி அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏவோட பியூட்டியே வந்து அதான். மற்ற பேப்பர் எல்லாத்துலயும் யூ டீல் மோர் வித் டேட்டா, மோர் வித் ஃபேக்ட்ஸ். பட் ஹியர் you have to deal with your opinions and emotions. எமோஷனலா எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். பட் உங்க எமோஷன்ஸை நீங்க டீல் பண்ணணும். அதுக்கு you should have clear cut emotions about everything. I don't know how I feel about this அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. You are required to have an opinion. I don't have an opinion in this. எனக்கு இதை பத்தி கருத்து சொல்ல விருப்பம் இல்லை, கருத்து இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. You cannot abscond from anything. You can abstain. You can't abstain from any opinion. ஒரு ஆஸ்பிரண்டா சொசைட்டில என்ன நடந்தாலும் you should have an opinion. It's right, it's wrong, it could have been done like this, ஒருவேளை எப்படி செஞ்சிருக்கலாம் உங்களுக்கு you should always have an opinion like that. அப்ப this is an annoying quality. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இரிட்டேட்டிங்கா இருக்கும். பட் of course you have to do this. இது செஞ்சாதான் உங்களால என்ன செய்ய முடியும்னா, இந்த மாதிரி எஸ்ஏ மட்டும் இல்ல, in general you will have a good development in your UPSC personality. இது எப்படின்னா நம்ம அன்னியன் மாதிரி தான், மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி தான். அது உங்க வீட்டுல ஒரு மாதிரி இருக்கணும், எக்ஸாம் படிப்புன்னு வந்துட்டீங்கன்னா அப்படியே வேற பர்சனாலிட்டியா மாறிடணும். எப்படின்னா இப்போ உங்க ரெகுலர் லைஃப்ல யூ மே சூஸ் டு லீட் அ கேர்ஃப்ரீ லைஃப், சோ வாட் அப்படின்ற மாதிரி கூட நீங்க போகலாம். பட் ஹியர் எவ்ரி ஸ்மால் திங் தட் ஹேப்பன்ஸ் அது எல்லாத்தையுமே நீங்க படிக்கணும். இது லார்ஜர் லெவல்ல பப்ளிக் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத நீங்க ரொம்ப ரிப்பீட்டடா கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்ப ப்ரிப்பரேஷன்ன்றது என்னன்னா, ஆன் அ டெய்லி பேசிஸ் வாட் எவர் யூ சி ஹியர் ரீட், இது எல்லாத்துலயுமே யூ ஷுட் ஃபார்ம் அ ஒப்பீனியன். It should be a clear cut opinion. If you don't have enough input to find out about this, இப்போ ஒரு மேட்டர் வந்து ஏதோ ஒரு மேட்டர் வருது, அதை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இல்லை அப்படின்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போக யூ கேன் ஃபார்ம் ஒப்பீனியன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேர்டு. இது பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ்ல அந்த மொத்த அபார்ட்மெண்ட்டே மெயின்டைன் பண்றதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வாங்குவாங்க, இபில வாங்குவாங்க, டெலிஃபோன்ஸ்ல வாங்குவாங்க, அண்ட் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் சொல்லிட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பிடிப்பாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் நிறைய இடத்துல நடக்குது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் திங்? இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஹேண்டில் பண்றதுல எதனாச்சும் டிரான்ஸ்பரன்சியே இது வரைக்கும் நீங்க ஏதாவது கவர்மெண்ட் ஏஜென்சில பாத்திருக்கீங்களான்னு ஒரு கொஸ்டின் வருது. உங்களுக்கு தெரிஞ்சது 17 ரூபா 50 பைசா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை பிடிச்சிருவாங்க இந்தியன் பேங்க்ல இல்ல இன்னும் ஓவர்சீஸ்ல. லைக் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் உங்களால சொல்ல முடியுமே தவிர வேர் டஸ் இட் லீட் டு அப்படின்னு பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஒரு விஷயங்களை சொல்லும். இது ஆக்சுவலா அவங்க என்ன செய்யறாங்கன்றது இன்னொன்னு. ஸோ இதை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இது மாதிரி மேட்டர்ஸ்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்ப எஸ்ஏவை பொறுத்த அளவுக்கும் சரி, இன் ஜெனரல் ஜிஎஸ் பேப்பர்ஸ் எதுவாக இருந்தாலுமே ரைட், ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு சஃபிஷியண்டா தெரியல அப்படின்னா திங்க் அபவுட் த மோஸ்ட் ஆத்தென்டிக் சோர்ஸ். இதை நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லயுமே சொல்லியிருப்பேன். ஆல்வேஸ் கோ டுவர்ட்ஸ் த பிரைமரி சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நாசாவை பத்தி ஒரு பிரஸ் ரிலீஸ் வருது அப்படின்னா நீங்க பேப்பர்ல அதை ஹிந்துல படிக்கலாம், அதாவது படிக்கலாம், தட்ஸ் ஓகே. பட் ஆஃப்டர் தட் கோ டு நாசாஸ் வெப்சைட். அவனே ஒரு வெப்சைட் மெயின்டைன் பண்ணி அவனே ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருப்பான், அதை படிங்க. அப்ப மோஸ்ட் அஃபிஷியல் இல்ல மோஸ்ட் க்ளோஸ் டு த சோர்ஸ் ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வருது இல்ல கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் ஆல் தட் மேட்டர்ஸ். தட்ஸ் வெரி கிரிட்டிக்கல், ரைட்டுங்களா? அப்ப அதை நீங்க புரிஞ்சு வச்சுக்க இந்த மாதிரி எஸ்ஏக்கான கண்டென்ட்ங்கிறது ஆன் அ டெய்லி பேசிஸ் இட் வில் பி கோயிங் இன்சைட் யுவர் ஹெட். இப்போ கண்டென்ட் எங்க இருந்து ஃபார்ம் பண்றது அப்படின்னா இப்படிதான் ஃபார்ம் பண்ணணும். நீங்க ஆன் அ டெய்லி பேசிஸ் யூ ஷுட் see everything around you as a question. பாக்குற விஷயத்தெல்லாம் கொஸ்டினா நீங்க கன்வெர்ட் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் எஸ்ஏவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். எஸ்ஏக்கு மட்டும் இல்ல, இன் ஜெனரல் எல்லாத்துக்குமே, பட் எஸ்பெஷலி ஃபார் எஸ்ஏ.
பாக்குற எல்லாத்தையும் கொஸ்டினா மாத்த யூ வில் கெட் லாட் ஆஃப் கண்டென்ட். சரிங்களா? ஸோ வாட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் அபவுட் பிரதர் மென்டார் அந்த ஏரியாவே நான் இதுல சொல்லிடுறேன். இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலா இந்த பேப்பர்ல இது செய்யுங்க, டூ ஸ்டோன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஆன்சர்ஸ் எழுத சொல்லி அதை திருத்துறது மட்டும் எங்களோட ஒர்க் இல்லை. தட் இஸ் அ ஒர்க், பட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் ஒர்க். இட்ஸ் நாட் தி என்டையர் ஒர்க். த வெரி ரெலவென்ட் பார்ட் ஆஃப் அவர் ஒர்க் as far as I feel, ஏன்னா நான் அதை ஹேண்டில் பண்ண போறேன்றதுனால I can authoritatively say, how do you form opinions? இப்போ நான் ப்ரீவியஸ் பேட்சஸ்க்கும் அதே தான் பண்ணியிருக்கேன். What I tried to create in them was how to form opinions, or rather in which lines you should think. ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டு அந்த இந்த இஷ்யூல இந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் டீச் பண்ணுவோம். See, that's very critical. இப்போ யூபிஎஸ்சி நிறைய பேர் ஆன் தேர் ஓன் தான் எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது they will have some kind of trial and error method, and trial and errorல if it went well, of course போர்டு அதை ஒத்துக்கும், you will get a good mark and all that. பட் இங்க என்னன்னா we will guide you towards the right way of thinking. சரிங்களா? So that's all I wanted to say. I hope to see all of you in my future classes. Internal security ku sari, SA ku sari, in general in the PCM batch la, I hope and I expect you to join. So if there is nothing else, as usual, Brother Mentor team and சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றி. Thank you very much all of you. Have a good day. In case you have any doubts, நீங்க கண்டிப்பா டெலிகிராம்ல கான்டாக்ட் பண்ணலாம். Bye bye.